we have with us member of the Singapore Parliament for West Coast Jurong West GRC. Correct. Yes. How are you, sir? I'm very good. Thank you very much. பேரு சொல்ல டாக்டர் ஹமீத் ரஸாக். Yes, என் பேர் டாக்டர் ஹமீத் ரஸாக். நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி என்னை அழைத்தமைக்கு. நன்றி. தமிழ்ல ஒரு பாட்காஸ்ட் செய்யணும்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. ஸோ முதல்ல உங்களுக்கு பாராட்டுகள். தமிழ்ல பாட்காஸ்ட் நடத்தி இந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சு தொடர்ந்து செய்யறது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி. சார் நீங்க இப்ப சொன்னதுல இவ்வளவு நீங்க இவ்வளவு சரளமா பேசி எனக்கு தான் கொஞ்சம் படப்படுறேன். நான் இதை மேட்ச் பண்ணுவேன். தமிழ் பாட்காஸ்ட் நம்ம நம்ம உங்களை அந்த காமெடி ஃபெஸ்டிவல்ல பார்த்தோம், அந்த காமெடி ஷோல. இதை நீங்க அப்ப மேடையில் எடுத்து பேசினீங்க பாருங்க. அப்பவே நான் நினைச்சேன், ஐயோ ரொம்ப சரளமா பேசுறாரு, நானா மேட்ச் பண்ணணும். பயப்பட வேணாம், நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்து பேசலாம். மைக் கூட இருங்க, அது what was that? Same. You know that ஸ்டாண்ட் சரியில்லை. இப்போ உண்மையிலே பார்க்கணும், அதாவது நம்ம தமிழை வந்து பேசுறதை பரவலப்படுத்தணும்னா வந்து we have to be comfortable. அதாவது சில பேர் வந்து தமிழ் அவ்வளோ சரளமாக பேச மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேசுறதுக்கு ஊக்குவிக்கணும்னா அதாவது அவங்க எதில் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பேச வைக்கணும் இல்லையா? தமிழாக இருக்கலாம், பேச்சு தமிழாக இருக்கலாம், ஆங்கிலம் தமிழ் கலந்து பேசுகிறதா இருக்கலாம். எல்லாவற்றும் நம்ம அனுசரிக்கணும். அதுதான் முக்கியம். அது தமிழை வந்து இவால்வ் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப. லைக் பிற்காலத்தில் வந்து நிறைய எல்லாரும் சுத்த தமிழ் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் லைக் நம்ம ஏரியாவில் லைக் ஆசியான் ரீஜனில் எஸ்பெஷலி எல்லாரும் மலாய் ஆங்கிலம் எல்லாம் கலந்து பேசுகிறாங்க. ஸோ பேச்சு தமிழ் இந்தியாவில் கூட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. இப்போ படங்களில் பார்த்தா எல்லாரும் ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டைம் ஐ திங்க் பிரைமரி ஸ்கூல்லே வி டிட் oral exam in பேச்சு தமிழ். பேச்சு தமிழை விட ஆசிரியர் சொன்னாங்க பேச்சு தமிழில் பேச உனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும்னு. தேங்க்யூ வெரி மச். எனக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தரை வந்து அதை அடையணும், ஒரு மனதை போய் அடையணும். அது மாதிரி பேசும்போது பேச்சு வந்து எப்படி வந்து எவ்வாறு வந்து அதாவது லாங்குவேஜ் இஸ் இந்த லாங்குவேஜோட ரிசீவர்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் த ரிசீவர். எப்படி பேசி ஒருத்தரோட இதை கவர முடியுமோ அப்படி தான் நம்ம பேசணும். அது உண்மை. பட் வந்து சுத்த தமிழ் தான் பேசி அவரை கவரணும்னா நீங்கள் சுத்த தமிழ் பேசுங்க. ஆனால் நடைமுறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிள்ளைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து சுத்த தமிழ் பேசினா அவங்களுக்கு வந்து எதுவும் புரியாது. ஒன்று ரெண்டாவது தமிழ் மேலே ஒரு பயம் கூட ஏற்படுத்தலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ எப்படி அவங்களுக்கு வந்து புரியப்படி பேசணுமோ அந்த வகையில் நம்ம பேசணும். அதுதான் முக்கியம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்த தமிழ் பேச ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பேசுவாங்க. நீங்கள் பேசுறது பார்த்து எனக்கு கொஞ்சம் ஊக்குவித்தலாம் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய தடவை வச்சிருக்கேன். என் அம்மா வந்து தமிழ் ஆசிரியை. ஸோ இவன் தான். ஸோ நிறையா ப்ரெஷர் இருக்குது வீட்டில். அம்மா ஏதாவது தமிழில் கேட்டால் நான் தமிழில் தான் பதில் சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்டியா? ஈட் ரெடின்னு சொல்லேன். நான் தமிழில் தானே கேட்டேன், சாரி. அதுவும் வச்சு எழுதிருக்கு. ஆமாம் சாப்பிட்டேன். சாரின்னு சொல்லலை, தமிழில் சாரி சொல்றதுக்கு பதிலாக அதையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை மன்னிக்கவும், நான் மதிய உணவை சாப்பிட்டு விட்டேன். So you're also an orthopedic surgeon, right? So any like area of specialty like orthopedics தமிழ்ல வந்து எலும்பியல் நிபுணத்துவம் சொல்லுவாங்க. ஓகே, எலும்பியல் நிபுணத்துவம்னா ஸ்பெஷாலிட்டின்னு அர்த்தம். ரைட். அதில் வந்து மூட்டு, அதாவது நீ சம்பந்தப்பட்ட சிகிச்சை. நீங்கள் கரெக்டான பிளேஸ் வந்து கரெக்டான குரூப்க்கு தான் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நீ பிரச்சனை தான். பாட்காஸ்ட்டை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம எனக்கு 3 முட்டி சர்ஜரி. ஓகே. 3 முட்டி சர்ஜரி. 3. I thought 2 meniscus tears and right knee was discoid. அது இது ரொம்ப பேருக்கு இருக்கிற பிரச்சனை. நான் வந்து அதாவது ஸ்போர்ட்ஸில் நான் அதிகமாக ஈடுபட்டு இருந்ததுனால எனக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து நான் இந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது முட்டி பிரச்சனைகளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தினேன். ஸோ அதுவே என்னுடைய சப் ஸ்பெஷாலிட்டி, அதாவது அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதா முடிவு செஞ்சுட்டு இப்போது இளையவர்களும் சரி முதியவர்களும் சரி எந்த முட்டி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு அவங்கள பார்த்து சில பேருக்கு வந்து மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். சில பேருக்கு வந்து அதாவது ஃபிசியோதெரப்பி சொல்லுவாங்க, உடற்பயிற்சி முறை கற்றுக் கொடுத்து சரிப்படுத்திடலாம். சில பேருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்கள். நீங்கள் இப்போ இந்த ஆர்த்தோபெடிக்ஸ்னு சொன்னீங்க தானே, இப்போ பாரு தமிழில் நான் முட்டுட்டேன் ஏற்கனவே. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு யாராச்சும் உங்களை நிறுத்தி எனக்கு இந்த வழி இருக்குது என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்களா? கண்டிப்பாக. இந்த டைம் இல்லை பொதுவாக வந்து அதாவது
இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து அதாவது இப்போ நான் ஜூரோங் ஸ்ப்ரிங் எக்போவில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி 2 வருஷமாக ஏற்கனவே வந்து அந்த கான்ஸ்டிடுவன்சியில் வந்து அதாவது ஆலோசகராக இருந்திருக்கேன். 2வது ஆலோசகராக செகண்ட் கிராஸ் ரூட்ஸ் அட்வைசராக இருந்திருக்கேன். அந்த வகையில் வந்து மக்கள்கிட்ட பழகி ஒரு அளவுக்கு அந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு மருத்துவர், அதுக்கு மேலே வந்து அதாவது இந்த மாதிரி முட்டு பிரச்சனைகளுக்கு பார்க்கக்கூடிய மருத்துவர் தெரியும். அப்பப்போ அவங்களுக்கு அந்த ஐயங்கள் வரும்போது கேட்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா அதாவது அறிவுரை சொல்லுவேன். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சொந்த மருத்துவரை பார்த்து தக்க சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஆலோசனை கொடுவேன். ஏன்னா நம்ம வந்து இப்போது நடந்திருக்கும் போது நம்ம வந்து முழுமையாக வந்து அவங்கள வந்து பார்க்க முடியாது, பரிசோக்கவும் முடியாது. அது முறையல்ல. அதுக்குன்னு தனியாக ஒரு அறை தேவை, ப்ரைவசி தேவை. ஒரு மருத்துவர் நோயாளிங்கிற அந்த தொடர்பு தேவை. அது வந்து ஹாஸ்பிட்டலில் தான் நடப்பேறும், அது கிளினிக்கில் தான் அந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் வந்து அறிவுரை சொல்கிறது பிரச்சனை இல்லை. முக்கியமாக வந்து என்னுடைய நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களுடைய உடல் நலத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும். எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அந்த உடல் நலம் குன்று இருந்தால் எப்படி வந்து அதற்கான சிகிச்சையோ அதற்கான வந்து அணுகுமுறையோ மருத்துவரை பார்த்து கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த முறையை வந்து கற்றுக்கொள்வது முக்கியம். ஹெல்த் லிட்ரஸின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகளை பற்றி அதிகமாக ஆழமாக தெரிந்திருக்காது. அதாவது கண்டிப்பாக முதியவர்களுக்கு சில சமயம் வந்து கொஞ்சம் பதற்றம் இருக்கலாம். மருத்துவ நோய்க்கு போய் நம்ம மருத்துவரை பார்த்தா சிகிச்சை தான் வந்து ஒரே வழின்னு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் என்ன இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான அணுகுமுறை இருக்குது சிகிச்சையில். உடற்பயிற்சி செய்வது, மருந்து சாப்பிடுவது, ஊசி வகை சிகிச்சை, அப்புறம் அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை ஒரு ஆப்ஷன் அதில். ஸோ அவங்க மருத்துவரை பார்த்து முறையாக வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆய்வுகளை சேர்ந்து எந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு எந்த எப்படி தீர்வு காண்பது மருத்துவரை பார்த்து தெரிந்து கொள்வது தான் சிறப்பு. சார் ஆக்சுவலி இது வந்து எனக்கு இன்னொன்று கேள்வி எழுப்புது. அது என்னன்னா உங்களுக்கு 2 ப்ரொஃபஷன், எம்பியாகவும் இருக்கீங்க, நீங்கள் ஒரு டாக்டராகவும் இருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க வந்து நான் எஸ்டேட் ரூம் பண்ணும்போது நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஹேவ் வி எவர் பீன் அ சிச்சுவேஷன் வேர் தி சே ஓகே நான் வந்து உங்களை வந்து கிளினிக்கில் பார்க்குறேன், அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலி வில் ட்ரை டு டர்ன் them down and ask them to go to a nearest clinic or something like that? ரொம்ப நல்ல கேள்வி இது. இவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து ஜூரோங்கில். நான் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணது கொஞ்சம் தொலைவான மருத்துவமனையில் செங்காங்கில் இருந்தேன். இப்போ வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸில் வந்து தனியாக கிளினிக் வச்சு செஞ்சுருக்கேன். முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் அவங்க வந்து பல பொது ஜிபிஸை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாலிகிளினிக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த வட்டாரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கக்கூடிய பாலிகிளினிக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ செல்வதற்கு தான் நான் வந்து ஆலோசனை சொல்வேன். அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து யதார்த்தமாக என்னுடைய கிளினிக்கை பார்த்து வந்து அணுகுனாங்கன்னா கண்டிப்பாக என்னோடய கிளினிக்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க. அது வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து அவங்கள வந்து ஒரு டாக்டராக தான் வந்து அணுகிறேன் இல்லையா. ஸோ கொஞ்சம் அந்த டிஸ்டிங்ஷன் தேவை. அதாவது நம்ம வந்து சமூகத்தில் இருக்கும்போது நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்களுடைய அட்வைசராக இருக்கிறது ஒரு பக்கம். ப்ரொஃபஷ்னலி நான் வந்து மருத்துவராக இருக்கேன். அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களா தேடி என்னை வந்து மருத்துவராக வந்து பார்த்தாங்கன்னா அது வேறு விஷயம். கம்யூனிட்டியில் என்னை கேட்கும்போது நான் வந்து ஐ வில் வேரிங் மை எம்பி ஹேட் இல்லையா. ஸோ சொல்லுவது வந்து கோ டு யுவர் நியரஸ்ட் கிளினிக், டாக்டர், கெட் அப்பாயின்மெண்ட், முறையாக பார்த்து நீங்கள் போய் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறது தான் முறைன்னு அந்த வகையில் நான் வந்து அவங்களுக்கு அறிவுரை கொடுவேன். இல்லை எனக்கு ஏன் இந்த கேள்வி நான் மேபி சம்டைம்ஸ் அவங்க வந்து அந்த எம்பி வந்து பார்க்க வரும்போது அந்த டைமிங்கோ இல்லை டைம் கிடைக்கட்டியோ இல்லை கூட்டத்தில் சம் பீப்பிள் மை ட்ரை டு யூஸ் திஸ் அப்ரோச். அதுக்கு தான் இந்த கேள்வி. ஏன்னா வெரி குட் கொஸ்டின். ஆனால் வந்து ஐ திங்க் அவர் கான்ஸ்டிட்யூன்ஸ் ஆர் வெரி மச்சுவர். அவங்களுக்கு வந்து தெரியும். அதாவது ஒன்று வந்து என்னுடைய மருத்துவம் வந்து என்னுடைய வேலை, இது வந்து என்னுடைய அதாவது எம்பியாக செய்கிற வேலை அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது இந்த ரீதியில். நீங்கள் எம்பியாக இருக்கிற வேலையில் வந்து அண்ட் ஒப்போஸ் டு நீங்கள் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருக்கிறது, when it comes to communicating to patients and communicating to residents, right? What is the main difference you find when it comes to being a good communicator? இன்ஃபேக்ட் நான் நினைக்கிறேன் வந்து இரண்டும் வந்து ரொம்ப சமமான ஒரு விஷயம். ஐ திங்க் வெரி சிமிலர். இன்ஃபேக்ட் there's no major difference. உண்மையிலேயே பார்க்க போனீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து மருத்துவ ரீதியில் பார்த்தீங்கன்னா நோயாளிகள் வரும்போது அவங்களுடைய வந்து அறிகுறிகளை சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல வலிக்குது, இந்த பிரச்சனை இருக்குது,
சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அதே அறிகுறிகளோடு தான் வர்றாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து மருத்துவ ரீதியில் ஒரு பிரச்சனை, இன்னொரு வந்து அதாவது சோஷியல் பிரச்சனைகளாக இருக்கும். இரண்டிலும் வந்து கண்காணிப்போடு வந்து அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தை கொடுத்து அவங்கள பிரச்சனை கேட்டால் தான் வந்து நம்ம ஒரு டயக்னோசிஸ் வரோம் இல்லையா. ஒன்று வந்து ஹெல்த் டயக்னோசிஸ், மற்றொன்று வந்து சோஷியல் டயக்னோசிஸ். அந்த பிரச்சனை டயக்னோஸ் பண்ண பிறகு தான் என்ன சிகிச்சை கொடுக்கலான்னு நம்ம பேஷண்ட்கிட்ட பேசுவோம். இங்கே வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்ட்டு நம்ம யோசிப்போம் மீட் த பீப்பிள் செஷன்லையோ அல்லது நம்ம வந்து மக்கள் வந்து சமூகத்தில் பார்க்கும்போது. ஸோ அணுகுமுறை வந்து ஒரே அணுகுமுறை தான். அதில் என்ன நீங்கள் வந்து அந்த ஒரு பட்டியலை பண்ணணுன்னா லிசனிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஆமாம், நம்ம சொசைட்டியில் வந்து மக்கள் வரும்பொழுது முதல் கேட்கணும். நம்ம வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சஸ்பெண்ட் யூர் ஜட்ஜ்மெண்ட். எல்லாத்தையும் பின் வச்சுட்டு ஒரு ஆளை பார்த்தோன்னா உடனே எடை போடக்கூடாது. இப்படி இருக்காரு, இந்த பிரச்சனை தான் வந்திருப்பாருன்னு அந்த எடை போடுறது ஒரு சகஜம், இயல்பு மனிதனுக்கு இல்லையா. ஆனால் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு உண்மையிலே எதற்காக வந்திருக்காங்க, அவங்களுடைய பிரச்சனை என்ன வந்து நம்ம ஆழமாக ஆராய்வு செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா சில சமயம் வந்து சில மக்கள் வந்து சில அறிகுறிகளோடு வருவாங்க. ஓகே, நம்ம மருத்துவ ரீதியில் நம்ம பார்ப்போம். ஒரு கம்பேரிசனுக்காக அவங்க சொல்லுவாங்க, ஓகே எனக்கு வந்து முட்டி வலி வருது, முட்டி வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முட்டியில் தான் பிரச்சனை இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். அப்புறம் நம்ம வந்து உண்மையிலே ஆழமாக பார்க்கும்போது இடுப்பில் பிரச்சனை இருக்கும். ஆனால் இடுப்புக்கும் முட்டிக்கும் வந்து தொடர்பு இருக்கு இல்லையா. ஸோ இடுப்பு பிரச்சனை முட்டி வழியாக வந்து அவங்களுக்கு தென்படலாம். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து அதாவது சமூகத்தில் வந்து ஒரு பொருளாதார பிரச்சனையோட வரலாம். What is a common பிரச்சனை usually? பல பிரச்சனை இருக்குது. வீட்டு பிரச்சனை இருக்குது, ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது, இன்டர்பர்சனல் இஷ்யூஸோட வருவாங்க. சில சமயம் சில பாலிசிஸ் அவங்களுக்கு வந்து எதிர்த்து இருக்கலாம். ஒரு பாலிசி அக்செப்ஷன் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்த பிரச்சனைக்கும் உண்மையான பிரச்சனைக்கும் சில வேறுபாடுகள் இருக்கலாம். அவங்க வர்றது வந்து பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸாக வரலாம். ஆனால் நீங்கள் உண்மையிலே அவங்களுக்கு அந்த நேரத்தை செலவழித்து அவங்கள்ட்ட பேசும்பொழுது நீங்கள் பார்க்கலாம், மேபி வீட்டில் வந்து கணவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை இருக்கலாம். அது வந்து எப்படியோ வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக சர்ஃபேஸ் பண்ணி வர்றாங்க. அதை சும்மா மேட்டாப்பில் நீங்கள் பார்த்து சர்ஃபேஸ் லெவலில் நீங்கள் சொல்யூஷன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ ரெண்டுலேயும், மருத்துவத்துலேயும் சரி சமூகத்துலேயும் சரி, நேரம் தான் முக்கியம். மக்களுக்கு நேரத்தை கொடுத்து அவங்க பிரச்சனைகளை வந்து சொல்வதற்காக அந்த நேரத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த முதலாவதாக அந்த நம்பிக்கை வளரும். பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் ட்ராஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதே சமயத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மக்களுக்கும் அந்த தொடர்பு, அந்த நம்பிக்கை வளர்ப்பது வந்து கம்யூனிகேஷன், அந்த நேரத்தை கொடுத்து பேசுவது தான். ஸோ உங்களோட எம்பி கரியரில் வந்து மக்கள் உங்ககிட்ட வரும்போது அவங்களோட ப்ராப்ளம் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. பட் நீங்கள் சொன்னீங்க வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் தட் சர்ஃபேஸ் லெவல் ப்ராப்ளம், அதுக்கு அடிப்படையாக இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம். ஸோ வென் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் பேக் தட் சரி தட்ஸ் சம்திங் மோர் ஃபண்டமெண்டல், மோர் ப்ரெஸிங் இயர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூ, ஃபார் லேக் ஆஃப் பெட்டர் டர்ம், பிகாஸ் ஐ டோன்ட் நோ டு சே இன் தமிழ், எப்படி வந்து அவங்க கேஸ் லைட் பண்ணாமல் வந்து how do you communicate to them making it feel like you're not gaslighting them? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு அடிப்படை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உறவு. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மேம்படுத்தணும், அதை வந்து கொஞ்சம் வளர்க்கணும். ஒருத்தரை மேட்டாப்பில் தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவள்கிட்ட வந்து உங்களுக்கு இதுதான் பிரச்சனை சொன்னீங்கன்னா ரொம்ப ஆத்திரப்படுவாங்க இல்லையா. இப்போ தான் வந்து 10 நிமிஷத்துக்கு பேசியிருக்கோம், எதாவது பிரச்சனை சொல்கிறீங்கன்னு. பேஷண்ட்டை பார்க்கும்போது அப்படி தான். ஆனால் பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனை பற்றி அவங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஆழமாக அதை வந்து நம்பிட்டு வருவாங்க. எனக்கு முட்டி பிரச்சனை தான், முட்டியில் தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு தான் நீங்கள் சிகிச்சை கொடுக்கணும் வருவாங்க. நீங்கள் திடீர்னு இல்லை உங்களுக்கு முட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது, இடுப்பில் தான் பிரச்சனை, அங்கே தான் நம்ம சிகிச்சை செய்யணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் வரதான் செய்யும். கொஞ்சம் என்ன பேசுகிறாரு, என்னோட உடம்பு எனக்கு தான் தெரியும், நீ என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அது அந்த அந்த தொடர்பையும் அந்த உறவையும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தேவை அதை வந்து வளர்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து கணிப்போம். அந்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுடைய நோயாளியோடைய அந்த மனநிலையை கணிப்போம். உண்மையை கேட்குறதுக்கு அவர் தயாராக இருக்காரா இந்த நிலைமையில் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் மருத்துவத்தில் கொஞ்சம் இலகுவாக நம்ம பண்ணலாம். ஏன்னா வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபைண்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆமாம். நம்ம எக்ஸ்ரே எடுத்து இடுப்பில் தான் பிரச்சனை இருக்குது காட்டணும்னா நம்பிடுவாங்க. ஓகே. அதே மாதிரி சமூகத்தில் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆப்ஜெக்டிவாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து எல்லா ஒரு இன்டர்பிரேஷன் தான். ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் அந்த குறுகிய நேரத்தில் தான் அவங்கள்ட்ட பேசுகிறீங்க, அதுதான் ரொம்ப எனக்கு சேலஞ்சிங். ஸோ என்னுடைய
கொள்கை என்னென்னா ஒவ்வொரு அதாவது என்னுடைய மக்கள் வந்து வரும்பொழுது ஒவ்வொருத்தருடைய ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும், ஒரு பந்தத்தை ஏற்படுத்தணும். அது வந்து சில சமயம் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது, ஒரு MPS செஷனில் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஓகே நீங்கள் வந்து அடுத்த வாரம் வாங்க, இல்லாட்டி ஒரு சில வாரங்கள் கழிச்சு வாங்க, இல்லாட்டி நான் வந்து அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் எனக்கு நேரம் இல்லை, 30 பேர் இருக்காங்க பார்க்குறதுக்கு, எனக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்குது பார்க்குறதுக்குன்னு வச்சுப்போம். இது வந்து மருத்துவ ரீதியாக அந்த கிளினிக் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது மீட் த பீப்புள் செஷனாக இருக்கட்டும், நம்ம வந்து ஃபாலோ அப் அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம். மருத்துவத்தில் நம்ம பண்ணுவோம். ஓகே I'll see you next week, அதை பற்றி நம்ம மேலும் பேசுவோம். நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை வந்து எடுத்துகிட்டு வாங்க, அதிகமாக அதை பற்றி பேசுவோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சமூகத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட தருவாயில் வந்து சில சமயம் நம்ம பாருங்கள், ஒரு ஈவெண்ட்ஸுக்கு போவோம், அது வந்து ஒரு சைனீஸ் நியூ செலிப்ரேஷன் வச்சுப்போம். அங்கே பார்த்துட்டு ஒரு நபர் வர்றாரு, அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து HDBயில் பிரச்சனையாக இருக்குது, உதவி செய்ய முடியுமா? அது ஒரு நல்ல தருணம் கிடையாது இல்லையா? குறுகிய காலம் அதில் வந்து நான் அதை வந்து அன்பேக் பண்ணி அவருக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கணுன்னா ரொம்ப வந்து ரஷ்டாக இருக்கும், அவருக்கும் வந்து அந்த திருப்தி இருக்காது. ஸோ நான் என்ன செய்யணும், அவருடைய தகவல்களை எடுத்து தொலைபேசி எண்ணை எடுத்து இன்னொரு முறை தொடர்பு கொண்டு, ஓகே ஒரு தனியாக உங்களுக்கு வந்து நான் வந்து நேரத்தை வகுத்தி அதை பற்றி பேசணுன்னா அவங்களுக்கு புரியும். ஓகே நமக்காக வந்து அவர் வர்றாரு, நம்ம பிரச்சனையை பற்றி பேசுகிறாருன்னு அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதுதான் அது ஒரு படி. அந்த நம்பிக்கை வந்த பிறகு அவங்க வந்து அவங்களாம் வந்து திறந்து அவங்களோட பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. நம்மளே கேட்க தேவையில்லை, அவங்களே சொல்லுவாங்க, ஆக்சுவலாக எனக்கு பிரச்சனை என்னென்னா வீட்டில் என்னோடய பையன் வந்து எனக்கு உதவி செய்கிறதில்ல, அதனால் எனக்கு வந்து பொருளாதார பிரச்சனையாக இருக்குது, என்னோடய வீட்டு வாடகையை கட்ட முடியல, அதுதான் என் பிரச்சனை, அதனால தான் அதை வந்து வீட்டை விற்று ஒரு சிறிய வீடு வாங்கணும். இது ஒரு உதாரணம் இருக்குது. ஆனால் இது வந்து சராசரி வாழ்க்கையில் வந்து ரொம்ப சகஜம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க வந்து மூல காரணத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க, அல்லது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம், அதுதான் ஒரு பிரச்சனை. வெக்கம் இருக்கலாம் அவங்களுக்கு, ஒரு சமயம் வெக்கமாக இருக்கலாம், ஒரு சமயம் அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையாக தெரியலை, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசும்போது அவங்களே உணர்வாங்க, இதுதான் நமக்கு வந்து மூல பிரச்சனை, இதுக்கு தான் நம்ம மூல காரணத்தை வந்து நம்ம வந்து அதுக்கு அந்த சொல்யூஷனை தேடணும், மற்றதெல்லாம் வந்து அதுக்கு பிறகு சரியாக வந்துடும்னு அவங்களுக்கே தோணும். ஸோ இதில் சாராம்சம் என்னென்னா, ரிலேஷன்ஷிப்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம், உறவுகள் தான் முக்கியம். இது வந்து மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது அரசியலாக இருக்கட்டும், மக்களுடைய அந்த உணர்வை வந்து நம்ம வந்து ஆழமாக அறியணும்னா அந்த உறவை ஏற்படுத்தணும். உங்களை அவங்க வந்து அணுகலாம் என்ற கூடிய அந்த மனப்பக்குவத்தை வந்து அப்போ தான் அது சரிப்படுத்தும். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க வந்து முதல்ல நீங்கள் வந்து மருத்துவ ரீதியில் போனது வந்து நீங்கள் ரொம்ப விளையாட்டில் இருந்துட்டதுனால தென் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, லைக் டு ஹெல்ப் பீப்புள், ரைட்? ஸோ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியர் ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன ஒரு ஊக்குவிக்கும் ஃபேக்டர் இருந்துச்சு உங்களுக்கு ஒரு சமூக சேவை பண்ண? நான் வந்து ஆக்சுவலாக வந்து மருத்துவ பள்ளியில் பகிர்ந்து கொள்ளும் போதே வந்து சமூக சேவைகளை வந்து ஈடுபட்டுள்ளேன். ஸோ இந்த அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 15-16 வருடங்களுக்கு வந்து சமூகத்தில் ஈடுபாடு உண்டு, பல வகைகளில், ஒரு சிறு வகையிலோ பெரிய வகையிலோ. ஸோ இந்த மாதிரி போகும்போது எனக்கு ஒரு தென்பட்டுச்சு, அதாவது இதை சொன்ன மாதிரி தான், அதாவது மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளினிக்கில் ஒரு பேஷண்ட்டோட ஒரு 5-10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? முழுமையாக வந்து எல்லா காரணத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. அவங்க மருத்துவ பிரச்சனையாக வரலாம், ஆனால் சில சமயம் மருத்துவ பிரச்சனைக்கும் அந்த வேறு பிரச்சனைகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். ஆனால் சமூகத்தில் வந்து எனக்கு நிறைய நேரம் கிடைத்தது, மக்கள் உட்காந்து அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ பேசுவதற்கு அந்த காலம் இருந்தது. அப்போ தான் எனக்கு உணர்ந்தேன் வந்து, அதாவது உண்மையிலே வந்து நமக்கு வந்து சமூகத்தில் பல வேலைகளை வந்து நம்ம செய்யலாம். மக்கள்கிட்ட பேசும்பொழுது அந்த இம்பேக்ட் தாக்கத்தை நான் பார்த்தேன். ஒரு தனி நபர் இந்த மாதிரி செய்யும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் நம்ம வந்து உண்டாக்க முடியும் என்பதை. அதே சமயத்தில் மருத்துவராக இருந்ததுனால பாலிசின்னு சொல்லுவோம், அதாவது அரச திட்டங்கள் எவ்வாறு ஒரு சராசரி மனிதனை வந்து ஊக்குவிக்குது, சில சமயங்களில் எப்படி அந்த மனிதன் வந்து ஒரு அரசு திட்டத்தால் வந்து சில பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாகிறாங்கன்னு அந்த ஒரு நோக்கமும் எனக்கு தென்பட்டது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா தொழிலும் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆக்கக்கூடியது தான். மருத்துவமாக இருக்கட்டும், என்ஜினியரிங்காக இருக்கட்டும், தாதியத்துவமாக இருக்கட்டும், எந்த ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, எந்த ஒரு வேலையை எடுத்துக்கோங்க,
ஒன் பை ஒன் நீங்கள் வந்து அந்த இம்பேக்டை ஏற்படுத்தலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து பாலிசியை பார்த்தீங்கன்னா ஒரு அரசு திட்டத்தை நம்ம மாற்றும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியுது. அதுதான் எனக்கு கவர்ந்தது. அதாவது அரசியல்வாதியாக நீங்கள் வந்து ஒரு நல்ல திட்டத்தை வந்து நீங்கள் அமைத்தீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் வழிவகுத்தீங்கன்னா, லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதை கொண்டு வந்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது ஒரு காரணம். பெனிஃபிட் அது ஒரு காரணம். அரசியலில் ஈடுபாடு கொண்டதுக்கும் அதை வந்ததுக்கும் அது ஒரு முக்கிய காரணம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசு திட்டத்தால் முடிவு காண முடியாது. Not every solution lies in policy making. அந்த கிராஸ் ரூட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அடித்தளத்தில் ஒவ்வொரு மக்கள்கிட்ட பேசும்பொழுதும் அந்த நமக்கு வந்து பல அறநிறுவனங்கள் இருக்காங்க, சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, பல மக்கள் உங்களை போல மக்கள் கூட நீங்கள் செய்கிறதும் ஒரு சமூக சேவை தான். அதாவது இந்த மாதிரி பாட்காஸ்ட் செஞ்சு அது அவேர்னஸை உண்டாக்குறதும் இதுவும் ஒரு சேவை தான். எல்லா மக்களுக்கும் அந்த 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 ரோல் இருக்குது. அவங்க வந்து சமூகத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரதுக்கு. நம்ம வந்து சொசைட்டியில் ஸ்கூல்லலாம் விளையாடும் போது டாக்கிங் அதர் இந்தியன் பீப்புள் there's an அபிப்பிராயம் நிறைய இந்தியர்களுக்கு வந்து முட்டி பிரச்சனை. It's a notion amongst like common folk. Not only that, like other problems தான் அடிபட்டு. No, but health wise, right? எனக்கு தெரிஞ்ச a lot of people say sugar முட்டி cholesterol. Then as an MP now and as a doctor, உங்க exposure எப்படி இருக்கு? Are there any common health problems that Indians face? Anything that we can do improve? கண்டிப்பாக அதில் உண்மை இருக்க தான் செய்யுது. ஆனால் மூட்டு பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இனத்தவர்களுக்கும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அது வந்து இனத்தை மட்டும் சான்றதல்ல, அது வந்து வயதையும் சான்று இருக்குது இல்லையா? எப்படி வந்து நம்மளுடைய முடி வந்து நரைக்குதோ அதே மாதிரி வந்து முட்டுகள் வந்து முட்டி மட்டும் கிடையாது, உடலில் எந்த ஒரு ஜாயிண்ட்டோ வயதாகதாக அது வந்து சளிப்படையுது, அதாவது வேண்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த வகையில் எல்லா இனத்த மக்களுக்கும் மூட்டு பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்திய சமூகத்தை பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில நோய்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக என்ன சொல்கிறோன்னா ஓவர் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். அதாவது நீங்கள் நம்மளுடைய நாட்டுடைய ஜனத்தொகையை பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து ஒரு 8 விழுக்காடு மக்கள் இல்லையா? சில நோய்கள் எடுத்திங்கன்னா இந்தியர்களில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த 8 விழுக்காட்டை வந்து நீங்கள் கணிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 8 விழுக்காட்டில் எத்தனை நபர் இருக்கணுமோ அதுக்கு அதிகமாக இருக்கின்றது. ஸோ நீங்கள் சொன்ன நீரிழிவு நோய், அதாவது சுகர் பிரச்சனை, டயபிட்டிஸ் சொல்வது, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இருதய நோய்கள், இருதய பிரச்சனைகள், அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த இனத்தோட சான்று இருக்குது. ஏனென்றால் வந்து இது வந்து நீங்கள் மெடிக்கல் ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எத்னிசிட்டியை வந்து ஒரு தனிப்பட்ட ரிஸ்க் ஃபேக்டராக கோட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் இந்தியராக இருந்தீங்கன்னா அதிகம் அந்த இருதய பிரச்சனை வர்றதுக்கு அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், இண்டிபெண்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக அது இனத்தை சார்ந்து இருக்குது, அது ஜெனட்டிக்னால இல்லையா? ஜெனட்டிக். ஸோ இது கல்ச்சரலாக இல்லை, இது ஜெனட்டிக். நீங்கள் பதில் சொல்லும்போது ஸ்ட்ரெயிட் அவே மை ஹெட் இஸ் கோயிங் டு கரியல் ரொம்ப ஜெனட்டிக்கலி ப்ரிடிஸ்போஸ். ஆனால் கண்டிப்பாக there's this thing called epigeneticனு சொல்லுவோம். எபிஜெனட்டிக்னா எப்படி நம்மளுடைய சுற்றுச்சூழலும் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி வந்து காலடைவில் வந்து நம்மளுடைய ஜெனட்டிக்ஸை வந்து மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப காலமாக நம்ம வந்து நம்ம உணவு வகைகள், நம்மளுடைய நடவடிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட நோயை வந்து சான்று இருந்ததுன்னா நம்மளுடைய அமைப்பு, அதாவது ஜெனட்டிக் அணுக்கள் வந்து மாறும். அது வந்து எபிஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியர்களுக்கு வந்து இருதய பிரச்சனை வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது இது எலிவேட்டட் ரிஸ்க் வந்து இது வந்து பொதுவாக நீங்கள் வந்து எந்த நாட்டில் இந்தியர்கள் இருந்தாங்களோ அந்த நாட்டிலையும் அதே பிரச்சனை இருக்குது. அதாவது இந்தியாவில் இது வந்து ஒரு உலக பிரச்சனை, குளோபல் ஃபெனாமினன். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம கண்டிப்பாக மற்ற இனத்தவர்களோட கொஞ்சம் அதிக பாதுகாப்பு தேவை நமக்கு. ரைட். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது the gun is loaded, just don't fire it இல்லையா? ஸோ ஜெனட்டிக்ஸ் இஸ் லைக் the loaded gun, right? பட் நீங்கள் இந்த ட்ரிகர் பண்ணாமல் எப்படி அந்த ட்ரிகர் பண்ணாமல் இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்வது, நல்ல ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பது, புகைப்பிடித்தலை நிறுத்துவது, மது அருந்துவதை குறைத்துக்கொள்வது, இடையை பார்த்துக்கொள்வது, நம்மளோட சாப்பாடை பார்த்துக்கொள்வது, இதெல்லாம் தான் வந்து நம்ம கையாளக்கூடிய வேண்டியது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருந்தாலும் அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம குறைக்க முடியும்.
Right. ஆனால் அந்த ஜெனட்டிக் ரிஸ்க் இருந்தும் நீங்கள் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை மாற்றாமல் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தீங்கன்னா அது வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு சமம். Actually, it's quite confusing because நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் cuisine இருக்குல்ல, it's actually quite healthy. That was going to be my point. It's actually very healthy. சைவ உணவுலா இல்லை நீங்கள் அசைவமாக இருக்கலாம். கண்டிப்பாக அது பொதுவாக பார்த்தீங்கன்னா அசைவத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிடுவது நல்லது. கண்டிப்பாக பச்சை வகைகளை வந்து அதிகரிப்பதும் சாதம் வகைகளை அதாவது கார்போஹைட்ரேட்ஸை குறைப்பதும் தான் வந்து நம்ம சொல்கிறோம் ஹெல்த்தி 365. பார்த்தீங்கன்னா தட்டையில் வந்து அதிகமாக காய்கறிகள், இறைச்சி வகைகள், கொஞ்சமாக வந்து சோறு வகைகள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய உணவுகள் பல உணவுகள் வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமான ஒரு உணவுகள் இல்லையா? நீங்கள் தோசை எடுத்துக்கொள்ளுங்க. தோசை ஆக்சுவலி அது ஒரு கார்போஹைட்ரேட். ஆனால் வந்து நீங்கள் வந்து ரொட்டி பரோட்டாவை கம்பேர் பண்ணி சோறு கம்பேர் பண்ணி நீங்கள் தோசையை கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த நியூட்ரிஷன் வேல்யூ இஸ் பெட்டர். ஏன்னா அது fermented. இல்லையா? அதே சப்பாத்தி எடுத்துக்கொள்ளுங்க, இட்லி எடுத்துக்கொள்ளுங்க, ஆல் ஹெல்த்தி வேரியன்ஸ். அதே மாதிரி நம்ம சமையல்லையும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நாட்டு சமையலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே அதாவது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்துகிறாங்க. உப்புக்கு பதிலாக வந்து எலுமிச்சை பழமோ இல்லை லெமன் பயன்படுத்துவாங்க அந்த அந்த சுவையை வந்து அதிகரிப்பதற்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமான சாப்பாடு வந்து சுவையாக இருக்காது என்பது சொல்வது வந்து கண்டிப்பாக உண்மை அல்ல. அது ஒரு மேத். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். முயற்சி ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம இயல்பை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். ரொம்ப காலத்துக்கு வந்து அதையே நம்ம சாப்பிட்டு பழகியிருப்போம். திடீர்னு மாற்றம் கொண்டு வருவது கஷ்டம்தான். சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ பட் அதை ஹேபிட்டாக ஆக்கும் பொழுது கொஞ்சம் வந்து இலகுவாக இருக்கும் அதை பின்பற்றுவதற்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யோகட் அதிகமாக நம்ம மக்கள் வந்து சாப்பிட்றது கிடையாது. அது கிரீக் யோகட்டை எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப நியூட்ரிஷியஸான ஃபுட். அதில் வந்து ஒரு ஸ்கூப்பில் வந்து 20 grams ப்ரோட்டீன் இருக்குது. ஏன் அது ரொம்ப கஷ்டம். அந்த 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 அளவுக்கு 20 grams ப்ரோட்டீன் கிடைக்கிறது நீங்கள் வந்து ரொம்ப இறைச்சி சாப்பிடணும் கிடைக்கிறதுக்கு. அது கிரீக் யோகட் இருக்குது. ஆனால் கிரீக் யோகட் நம்ம மக்கள் சாப்பிட்றது கிடையாது. நம்ம வந்து லஸ்ஸி சாப்பிட்டு கிரீக் யோகட் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஏதாவது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த கிரீக் யோகில் நீங்கள் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் நீங்கள் ஒரு சொட்டு தேனை போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாயிரும். அது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தான். அதே மாதிரி நீங்கள் வந்து பிரியாணி எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய வகையான சமையல் வகைகள் இருக்குது பிரியாணிக்கு. அதுவும் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து சமைக்கலாம். Actually a wholesome food. கண்டிப்பாக கரெக்ட். அது கொஞ்சம் சோறை கொஞ்சம் கம்மிப்படுத்தி மாமிசத்தை வந்து வெள்ளை மாமிசத்தை பயன்படுத்தி கொஞ்சம் காய்கறியை வந்து ரொம்ப எண்ணெய் இல்லாமல் நீங்கள் சமைச்சிங்கன்னா அது ஒரு ஆக்சுவலி ஒரு பேலன்ஸ் டயட். எக்ஸாக்ட்லி இல்லையா? சப்பாத்தி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் சப்பாத்தி வந்து எப்போதும் கீமா வச்சு சாப்பிட தேவையில்லை. இறைச்சி அந்த டால் கூட டால் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது டால் இல்லையா? ஸோ இது உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா அந்த நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கான பதில் வந்து நம்ம முன்னுக்கு தான் இருக்குது. அதை வந்து நம்ம தேடி செல்றதுக்கு தான் கொஞ்சம் தயங்குறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், நீங்கள் சாப்பாடு பற்றி இவ்வளோ விலாவரியாக சொன்னீங்க. வாவ், விலாவரி பெரிய சொல். நல்ல வார்த்தை பயன்படுத்துறேன். அது அப்போ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு? எனக்கு பிடிச்சது வந்து நெய் சோறு. நெய் சோறு சிக்கன் குருமா. I don't like biryani. நெய் சோறு with what? மட்டன் குருமா. என் ஹவுஸ் வார்மிங் அதை தான் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? இல்லை, சாரி. போனீங்க இல்ல திண்டிட போனீங்க. ஒரு சின்ன விஷயம் அவர் பிரியாணி நினைச்சு சாப்பிட்டுப்பாரு. நான் என்னையே மறந்துட்டேன். அவனை கொண்டு வந்து வெள்ளோன் சமம். ஸோ சார், ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாரும் இது காமனாக ஒன்று இந்தியன் முஸ்லீம் இவனை தவிர நம்ம நானும் சொன்னேன் இந்தியன் முஸ்லீம் நோ ப்ராப்ளம். வலைக்கும் சிங்கப்பூர்ல இது உண்மையிலே ஒரு கம்யூனிட்டி ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இது வந்து மைனாரிட்டிலையும் ஒரு மைனாரிட்டி இருக்குது. அதுவும் அது ரொம்ப இணக்கமாக அந்த இந்திய சமுதாயத்தில் ஒரு முக்கிய பங்கு அளிச்சிருக்காங்க நம்ம முஸ்லீம் சமுதாயம். பட் இந்தியன் முஸ்லீம் கம்யூனிட்டி என்னன்னா ஒன் another know because we are very small. கண்டிப்பா very small. அதுலயும் actually கொஞ்சம் டைவர்ஸா இருக்கும். actually there's diversity in I recently only find out like over the past few years that there are different villages. You all call it villages? hometowns அதுல வந்து குடும்ப பேர்கள் இருக்கு. I didn't know all this until recently. So we all go to like certain mosque வந்து எல்லாரும். I mean it's not a bad way, but அந்த gathering இன்னும் அந்த மாதிரி நல்லா இருக்கு. family friends la பார்க்கிறதுக்கு very nice to see them. Yes, diversity is to be encouraged. நீங்க இந்திய முஸ்லிம் சொசைட்டி
சொசைட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டயஸ்போரா வந்து உலகப் போருக்கு முன்னாடியா பிஃபோர் த வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்கேம். எதுக்காக வந்தாங்க சிங்கப்பூருக்கு? பொதுவாக வந்து எல்லா மற்ற சமூகத்தை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர சீனர்கள் சீனாலேருந்து வரும்பொழுது ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பொருளாதார வளர்ச்சிக்காக வந்திருப்பாங்க. அவங்களுடைய குடும்பங்கள் வந்து ஊரில் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்திருக்கலாம், வேலை வாய்ப்புக்காக வந்திருக்கலாம். அதை வந்து வந்த பிறகு பல மக்கள் வந்து சிங்கப்பூர் அவங்களுடைய சொந்த வீடாக கருதி இங்கே இருந்துட்டாங்க. என்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் எடுத்திங்கன்னா அவர் 1940களிலையோ 30களிலையோ வந்தார், வேலை செய்வதற்காக வந்தார். அவர் வேலை செஞ்ச பிறகு ரிட்டையர் ஆகி அவர் ஊருக்கு போயிட்டார். ஆனால் என்னுடைய தாத்தா வந்து இங்கே தான் பிறந்தாங்க, எங்கள் அப்பா, பிறகு நான், இப்போ என் மகன் 4வது தலைமுறை நடந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ இந்திய முஸ்லிம்கள் கண்டிப்பாக வந்து சிறிய ஒரு சமுதாயமாக இருந்தாலும் நிறைய வந்து நம்ம தேசத்திற்கு வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்காங்க. அவங்களுடைய பங்கையும் வந்து செலுத்தியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், அதாவது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து படிச்சிருக்கலாம் அல்லது மீடியாவில் பார்த்துருக்கலாம். உமர் புலவர் தமிழ் மொழி நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உமர் புலவர் அவர் ஒரு இந்திய முஸ்லீம் புலவர், தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர், பங்கை அளித்தவர். அந்த பள்ளிக்கூடம் வந்து இப்போது இன்றைக்கி இல்லாத பட்சத்தில் அந்த பேரை வந்து நம்ம வந்து இன்னொன்று நிலைநாட்டி வைக்கணும் என்று உமர் புலவர் தமிழ் லாங்குவேஜ் சென்டருக்கு உமர் புலவருங்கிற பேரை வைத்திருக்காங்க. ஆரம்ப காலத்தில் அது வந்து ஒரு தமிழ் மீடியம் பள்ளியாக இருந்தது. எல்லோரும் வந்து அந்த பள்ளியில் தான் வந்து தமிழ் கற்றுக்கொள்ளாங்க. அந்த செகண்டரி ஸ்கூலில் தமிழ் இல்லாட்டி அங்கே தான் போகணும். அது வந்து இப்போ தமிழ் லாங்குவேஜ் இல்லை, அது முன்னாடி ஸ்கூல் எப்படின்னா நீங்கள் வந்து இப்போது இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறீங்களா, ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் தமிழில் கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. I was thinking like மதர் டங் வந்து சம் ஸ்கூல்ல இருக்காதுல தமிழ் லைக். No, அது இருந்துச்சு. உமர் புலவர் இஸ் a Tamil language center. நீங்க சொன்ன மாதிரி சில பள்ளிக்கூடங்களில் வந்து தமிழ் இல்லாத பட்சத்தில் அங்கே போய் கற்றுக்கொள்வார்கள். இல்லாட்டி தமிழ் இலக்கியம், நான் வந்து தமிழ் இலக்கியம் எடுத்தேன் ஓ லெவலில் இல்லையா, தமிழ் லிட்ரேச்சர். ஸோ அங்கே போய் கற்றுக்கொள்வோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் உமர் புலவர் பள்ளி என்பது வந்து ஒரு செக்யூலர் ஸ்கூல். தமிழ் மொழியில் வந்து everything was taught in தமிழ். இது ஆங்கிலத்தை தமிழ்ல கற்றுக் கொடுக்க முடியாது. அறிவியல், கணக்கு இதெல்லாம் வந்து தமிழ்ல கற்றுக் கொடுத்தாங்க. மட்ராஸை பற்றின ஞாபகம் இருக்கா? அந்த பள்ளி வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து அதாவது எல்லோரும் வந்து ஆங்கிலம் மொழியில தான் கல்வியை கற்றோன்னு சொல்லிட்டு உமர் புலவர் பள்ளி வந்து மூடப்பட்டது. எப்போ இது லைக் when was this? நான் நினைக்கிறேன் 70களில். போன வருஷம் வந்து நவம்பர் மாதம் வந்து அவங்களுடைய நிறைவு விழா வந்து என்னை வந்து ஒரு கிளாஸ் கூப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக வந்து வருஷம் அந்த அலும்னாய் இன்னும் மீட் பண்ணுறாங்க. நம்மளோட தமிழ் ஆசிரியர்கள் பலர் வந்து அந்த பள்ளியில் கற்றுக்கொண்டு இருக்கார்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் மொழிக்கும் வந்து நம்ம இந்திய முஸ்லீம் சமூகம் வந்து நிறைய பங்களித்திருக்கின்றது. அதே சமயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைநல்லூர் ஸ்ட்ரீட்னு இருக்குது. அது வந்து அந்த கடைநல்லூர்லேருந்து தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டயஸ்போரா சொல்லுவோம். தென்காசி, கடைநல்லூர் இந்த மாதிரி ஊர்கள்லேருந்து வந்தாங்க. அவங்க செகண்ட் 3வது டயஸ்போரா, இப்போ வந்து 4வது டயஸ்போரா வந்து கொண்டிருக்கின்றார்கள் பல இடங்கள்ல இருந்து. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய முஸ்லீம் ஒரு மைனாரிட்டியாக இருந்தாலும் இந்த முஸ்லீம் கம்யூனிட்டிலையும் பல டைவர்சிட்டி இருக்கு. So like from the outside எனக்கு இதெல்லாம் தெரியாது. லைக் அவங்க கல்யாணம் பண்ணும்போது தான் then I heard about like all the people coming together and where because we got the sangam thing, they will come up to the yeah I didn't know ஒரு ஊருக்கும் ஒரு லைக் ஒரு சங்கம் ஒரு லைக் ஒரு yeah I know through cause உங்களால நமக்கு லைக் என் சர்க்கிளில் மோஸ்ட் நம்ம கேட்போம் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க உங்களோட ancestors, அவ்வளவுதான். ஆமாம். There's no like formalized like groups or anything. There's அந்த மாதிரி இல்லை. I mean I wish நிறைய பேருக்கு தெரியாது கூட. ஆமாம். எனக்கு வந்து until I was in secondary school or something எனக்கு தெரிய வந்துச்சுன்னா என் ancestors இங்கேருந்து வந்தாங்க. அடிப்படை காரணத்தை பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து வரும்பொழுது அவங்களுக்கு அந்த அதாவது புதுசாக வந்திருக்காங்க சிங்கப்பூருக்கு, புது நாடு, அவங்களுக்கு வந்து இணைப்பு தேவை. அது ஒரு ஹோம் சிக்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊரை தேடும் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஊரை சார்ந்தவர்கள் இங்கே இருந்தாங்களா அவங்க கூட கூடி உரையாடி பழைய கதைகளை பேசி It's a very nice நேச்சுரல் திங். ஆனால் சில இளையர்கள் இப்போ சொல்லலாம் எதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அமைப்புகள் இருக்குது. அது வந்து ஏன்னா இப்போ உள்ள தலைமுறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெலவன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இப்போ சிங்கப்பூர் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம், அதான் நம்ம வந்து மூல ஐடென்டிட்டி இல்லையா. நீங்கள் இந்தியராக இருக்கலாம், சீனராக இருக்கலாம், மலாய்க்காரராக இருக்கலாம், அடிப்படையில் வந்து நம்ம சிங்கப்பூர் குடிமக்கள். இப்போ உள்ள தலைமுறைகள் வந்து யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா அதை தான் அவங்க நம்புகிறாங்க. எதற்கு வந்து நம்ம வந்து ஊர் கதையெல்லாம் நம்ம பேசணும் சொல்லிட்டு அது ஒரு வியூ, வி ரெஸ்பெக்ட் த வியூ. ஆனால்
தேவை அந்த இன்டென்ட் வந்து இஸ் டு சோஷியலைஸ், இஸ் டு ப்ரொமோட் த கல்ச்சர், ப்ரொமோட் த லாங்குவேஜ், ஆதரிக்கக்கூடிய ஒரு நோக்கம்தான். அந்த நோக்கத்தை பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல நோக்கம். ஏன்னா எப்படி நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சாலும் பொருளாதார ரீதியிலையோ அல்லது தொழில்நுட்பத்திலையோ நம்மளுடைய ரூட்ஸை நம்ம மறக்கக்கூடாது இல்லையா? வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது, அடிப்படை கொள்கைகள்னு ஒன்று இருக்குது. அது வந்து எந்த ஒரு நீங்கள் சமுதாயத்தை எடுத்தாலும் கொள்கைகள் மாறுவதில்லை. ஆனால் அந்தந்த சொசைட்டிக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அணுகுமுறை இருக்குது. ஆனால் மனிதாப முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நன்மையை தான் வந்து வகுக்குது. மக்களை வந்து ஒன்று கூட்டக்கூடிய ஒரு முயற்சி தான் இது எல்லாமே. அந்த அணுகுமுறையில் தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, ஹேவ் ஒன் கொஸ்டின். எஸ், நம்ம முதல்ல சாப்பாடை பற்றி பேசணும். ஆமாம். இப்போ இந்தியன் முஸ்லீம் கம்யூனிட்டியை பற்றி பேசணும். உங்களோட ஃபேவரட் இந்தியன் ஃபுட் என்னது சார்? ஃபேவரட் இந்தியன் ஃபுட் வந்து பேசிக்காக வந்து பராட்டா தான். அதில் என்னோடய ஃபேவரட் வந்து பிளாஸ்டர். where do you have it sir? ஓகே, இப்போ நான் என்னோட கான்ஸ்டியூன்சியில் தான் அதிகமாக நான் நேரத்தை செலுத்துறதுனால ஒன் ஆஃப் த காஃபி ஷாப்ஸ் இன் மை கான்ஸ்டியூன்சி. அதுக்கு பஞ்சமே கிடையாது. ஜூரோங்கில் பல காஃபி ஷாப் இருக்குது, பல காஃபி ஷாப்ஸ் இருக்குது. இது ஒரு குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருக்கேன். அதுதான் என்னுடைய கம்ஃபர்ட் ஃபுட்னு சொல்லலாம். நைஸ். Right. அதுவும் தே தாரிகா தே ஹலியா குராங் மனிஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவர்னால இதை நான் சொல்லிக் கொள்றேன். அதாவது குராங் சாப்பிடுங்க, ஆனால் கொஞ்சம் அளவுக்கு மீறினால் அமுதமும் அமிர்தமும் அமுதம். ஓகே. பிரியாணி, சிக்கன், மட்டன், ஃபிஷ், which is the best? எனக்கு பிடிச்சது மட்டன் பிரியாணி. ஏன்னா அதில் தான் ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிஷ் அண்ட் சிக்கன் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒயிட் மீட் டெஃபினெட்லி இட்ஸ் ஹெல்த்தியர். ஸோ உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒயிட் மீட் சாப்பிட்றீங்க. உண்மையிலே இப்போ வெஜிடேரியன் பிரியாணி சோய் மீட் போட்டது. எஸ் எனக்கு வந்து அப்பப்போ அந்த சோய் மீட் சாப்பிட்ற மாக் மட்டன் இஸ் நைஸ், but sometimes I get a bit gassy because it's like a lot ரொம்ப soy fermented, a lot of soy, I get a bit bloated. அங்கே ஒரு ஆளு ஷோவில் இல்லாமல் மறைக்கிறான் பாரு, சோய் மீட்னு சொன்னேன். No, but it's nice. Oh, you like prata? What? Prata bomb. அது அன்ஹெல்தி. அன்ஹெல்தி இல்ல, அதனால தான் எப்போதும் ஒரே ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். I like the roti tsunami. Roti tsunami. What happens with roti tsunami da? கறி நல்லா ஊத்தி நல்லா பிச்சு விட்டு then after that you'll add lots of curry. பராட்டால சுனாமி அடிச்சா அப்படி இருக்குமா? ஆமா அதேதான். சாம்பார் போட்டுட்டு நடுவுல ஒரு முட்டை soft boil egg. Soft boil egg. Yeah. Wow. அன்ஹெல்தி. இது ரொம்ப அன்ஹெல்தி. நான் நேத்து தான் 4 பரோட்டா வாங்கி பண்ணேன். அப்புறமால பேசுவோம். உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு சொன்னீங்க. கோ டு பிளேஸ் ஃபார் பிரியாணி. இது நான் வந்து ஷோக்காக சொல்லலை, உண்மையிலே சொன்னால் என்னுடைய வீட்டில் சமைச்ச பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி. ஏன்னா வந்து இந்தியன் முஸ்லீம்ங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது தமிழில் ஒரு பங்களிச்சிருக்காங்க, ஆனால் சாப்பாட்டுலேயும் ரொம்ப குறை வைக்காம செஞ்சுருக்காங்க. அதுவும் வந்து வாழையாக வந்து அந்த ரெசிபியை ஸ்ப்ரெட் பாஸ் ஆன் பண்ணி பிள்ளைங்களை வந்து ஊக்குவிச்சு அவங்கள்ட்ட கற்றுக் கொடுத்து. ஸோ இந்த மாதிரி என் பாட்டி அம்மாவுடைய அம்மா வந்து ரொம்ப அருமையாக சமைக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுடைய சமையலுடைய அந்த ரகசியத்தை எல்லாமே வந்து அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லி அம்மாவும் நல்லா சமைப்பாங்க. ஸோ உண்மையிலேயே சொன்னீங்கன்னா அம்மாவுடைய பிரியாணி தான் எனக்கு பிடித்த பிரியாணி. அதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு மருத்துவர் இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் ஹெல்த் கான்ஷியஸாக ஆலிவ் ஆயிலை பயன்படுத்தி பாஸ்மதி ரைஸ் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சி சமைப்பாங்க. ஸோ ருசிக்கும் ருசி, அதுவும் வந்து ஆரோக்கியமான வகையில் சமைக்கிறதுனால எனக்கு பிடிச்ச பிரியாணி. டாக்டர் ஒரு மேபி ஒரு சின்ன கேள்வி. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் சீட் டேஸ்? On cheat days? Yeah, on cheat days. Or the concept of like நீ clean-ஆ சாப்பிட்டுட்டு maybe once in 2 weeks வந்து you go absolutely all out. I think it really depends on individual. எதை வந்து நீங்கள் சாதிக்க விரும்புகிறேன்னு பொறுத்து இருக்கு இல்லையா? ஸோ there's no one way to skin a cat, honestly பார்க்க போனீங்கன்னா. என்னை பொறுத்த வரைக்கும் moderation is key. So rather than spend 29 days trying to eat something that you can't sustain and then one day you just go all out. Okay. My take is that நீங்கள் வந்து நாளுக்கு நாள் அந்த கன்சிஸ்டன்சியை கடைப்பிடிக்கிறது இன்னும் சஸ்டைனபிளாக இருக்கும். வருஷக்கணக்காக நீங்கள் அதை வந்து கடைப்பிடிக்க முடியும். நான் நினைக்கிறேன் வந்து நீங்கள் வந்து உண்மையிலேயே எல்லாத்தையும் சப்ரெஸ் பண்ணி சரி நான் வந்து
வெஜிடபிள் ஜூஸை தான் வந்து தினமும் 3 தடவை சாப்பிட போகிறேன். வாரத்தில் ஒரு நாள் ஒரு 10 பிரியாணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6 நாளுக்கு வந்து சும்மா பச்சையே சாப்பிடுவோம் சொன்னால் அது வந்து நீண்ட காலத்துக்கு வந்து நீடிக்க முடியாது. அதுவும் வந்து சில சமயத்தில் நம்ம சொல்லுவோம் அந்த பேலன்ஸ் இஸ் கீ இல்லையா. நம்ம உடலுக்கு வந்து எல்லா ஊட்டச்சத்தும் தேவை. சோறு வகையும் தேவைப்படுது, கீரை வகையும் தேவைப்படுது, மாமிச வகையும் ப்ரோட்டீனும் தேவைப்படுது. ஸோ அதை பேலன்ஸாக சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் மற்ற விஷயங்களும் நான் பார்த்துக்கொள்ளணும். சாப்பாட்டில் மட்டும் கிடையாது, நீர் அருந்துறதுக்கும் இருக்குது. குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம நீர் அருந்தணும். அது ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன சிங்கப்பூர் ரொம்ப வந்து பிஸியாக இருப்பாங்க, தண்ணி அருந்துவது வந்து கொஞ்சம் மறந்து விடுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. I have that problem. Yeah, correct. Because I work inside. Yeah, so இதுக்கு நான் என்ன ஒரு சொல்யூஷன் கொடுப்பேன்னா, உண்மையிலே ஒரு பெரிய பாட்டில் 2 liters அது கண்டிப்பாக காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அந்த nowadays got the bottles and the timing. timingல வந்து must drink. நான் சைடில் மேலே 60 level 66 65 Later, you know, if you when you don't watch SpongeBob, right? So he has this cap. No, seriously, you can try. Someone you wear. Someone also you have to wear. I wear hat to work. Also you have to wear helmet, right? No. So you can just fasten 2 bottles, put straw. நீங்கள் ஆமியில் மாதிரி ஒரு கேமல் பேக் வச்சு ஸ்ட்ரா வச்சுக்கலாம். Yeah, bro, My you should bag do is it. already like army bag. I got credit, you want to know? வேணாம். அது எனக்கு சொல்ல வேண்டியதை முடிச்சிடறேன். 3வது ரொம்ப முக்கியம். இது நானும் வந்து இதில் ரொம்ப வந்து கஷ்டப்படுறேன். தூக்கம். ஒரு 6-8 மணி நேரம் தூக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அது உண்மையிலே வந்து நம்ம வந்து உடலுக்கு ரொம்ப முக்கியம். அதை உண்மையிலே வந்து கடைப்பிடிக்கிறது அவசியம். அதில் நானும் வந்து கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். இருந்தாலும் வந்து வேலையோடைய நிர்பத்தை நான் ஆமாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஐபேக்ஸ் கொண்டு இருக்கு. ரெக்கார்டிங் முடிஞ்சு வேலைக்கு போயிட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். Yeah, it's same. It's very hard. Because especially after having kids, Yes. and நமக்கு எல்லாரும் kids வந்து like அவங்க நல்லா தூங்குவாங்க. அவங்க நல்லா அவங்க நல்லா தூங்குவாங்க. ஆனால் எனக்கு பயம் இருக்கும், ஐயோ திரும்பிட்டானே. இல்லை இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதாவது ஆனால் we must be responsible for our own health. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து தொழிலையும் நல்லா செய்ய முடியும், மற்றவங்க அந்த சேவையிலும் நல்லா செய்ய முடியும். True. ஏன்னா the difference is a lot of brain fog. For me particularly, like ரொம்ப தூக்கம் இல்லைன்னா like brain fog ரொம்ப இருக்கும், மூடியாக இருக்கும். And honestly you're not showing your best self to the people who deserve it lah. So it's a bit need to figure out எப்படி பண்ணுறது. You can't from an empty glass சொல்லுவாங்க. Yeah, correct. ஆரம்பிக்கலாமா? ஓகே, நீ ஏன் இப்போ மூடிக்கிட்டு இருக்க? சொல்லு சொன்னா நல்லா இருக்காது. உனக்கு நல்லா இருக்காது, எனக்கு இல்லை. ஆஃப்டர் ரெக்கார்டிங் ஏற்கனவே விக்ரம் பாட்டு பாடிட்டேன். ஸோ நீங்கள் ரஜினி ஃபேனா கமல் ஃபேனா சார்? இது வந்து என்னை பிரச்சனை மாட்டிக்க கொடுக்க. ரஜினின்னு சொல்லலாமா? 2 சேர்த்து இல்லை உண்மையிலே 2 நடிகரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள். நான் வந்து அதாவது நான் ஒரு 80s பேபி. 2 நடிகர்களும் வந்து சூப்பரான படத்தை வெளியாக்கியிருக்காங்க இந்த காலகட்டத்தில். உண்மையிலேயே வந்து என்னால் வந்து டிசைட் பண்ண முடியாது. ஒரு படத்தை திருப்பி பார்ப்பீங்கன்னா என்ன? நாயகன். எப்படி பாஷாவே திருப்பி இல்லை சார், ஐ லைக் யுவர் ஃபர்ஸ்ட் ஆன்சர். நாயகன்னா you actually rated one of the BBC's top 100 films. ஒன்னே அப்பப்ப யாராச்சும் கமலஹாசன் தூக்கு மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க. நாயகன் முடிக்கன்னு சொல்லாத. கமலஹாசன் சொல்லலாம். இவன் ஷேஃப் பண்ணல இல்ல விஷ் கமலஹாசன். இவர் அந்த விஷ் கமலஹாசன். பைரட் கமலஹாசன். ஒன்டா ஷேஃப் பண்ணி வந்திருக்கேன், என்ன மூஞ்சி இந்த மாதிரி இருக்கு. I think the worst shame was on the wedding day. No, that time we went to his house because we were his groomsmen for his wedding. So we were all getting ready. He came out like he's on open his house door lah. We ring the doorbell. கதவு திறந்தா டவல்ல தொடத்துக்கிட்டு இல்லையா? டவல் திறந்தா. ஓகே, இது கேவலமா இருந்துச்சு. கொஞ்சம் மேலே போனா 2 கெட்டப்பில வந்து அது ஃபேஷன்.
தப்பா ஷேப் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். இங்க கேட்டபில்ல he also had right கொஞ்சோண்டு சட்னில தொட்டுக்க கொஞ்சம் கேட்டபில்ல கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் மேன் ஒயிட் ஹேர்லாம் வருது. அப்ப இன்னும் வாய்ஸா கீழ இறங்கிடுமா confusion and there was some old chicken essence ad last time. Some guy. Yes, a very wise man. Yeah. He was Yes, through. yes. See, I have asked her to do that. அந்த அளவுக்கு வளர்ந்துச்சுக்க. Next weekend lah, சொல்லலாம். வேணாம் நான் ஜோக்குக்கு தான் சொன்னேன். இல்ல நீ வேற எங்கேயாச்சும் போயிட வேணாம். நான் எங்க போய்கிட்டு இருந்தேன்? படத்தை பத்தி கேட்டீங்க, இப்போ தாடி பத்தி பேசுறேன். சாரி, கமலாசன். Recent times, what was the latest movie that you watched? லேட்டஸ்ட் மூவி ஓகே உண்மையிலே சொல்லணும்னா நான் If you have the time. ஆமாம் சிங்கப்பூரில் இருக்கும்போது உண்மையிலே தமிழ் படம் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்காது. ஏன்னா ஒரு தமிழ் படத்தை பார்க்கணும்னா நமக்கு வந்து 3 hours 2 இல்லாட்டி 3 மணி நேரம் தேவை. ஸோ நான் யூஸ்வலாக வந்து வேலை விஷயமா வெளியூர் போகும்போதோ அல்லது ஃப்ளை பண்ணும்போது தான் தமிழ் படத்தை பார்ப்பேன். ஸோ ரீசெண்டாக ஃப்ளை பண்ணும்போது நான் வந்து சிவகார்த்திகோட அந்த படம் அந்த அமரன் அமரன் 3 மணி நேரம். ஓ மை ரொம்ப காட். நல்ல படம். பயோ எபிக். உண்மையிலேயே ஒரு நல்ல கருத்தை வெளிப்படுத்தும் ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து ரயான் தனுஷ் படம். இந்த 2 படம் சமீப காலத்தில் பார்த்தேன். நைஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு தளபதி ஃபேன்னு சொல்லலாம்னா இது ஏற்கனவே நான் அது இன்னொரு தளத்தில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கேன். அதாவது ஃபேன்ஸ் சொல்கிறது கிடையாது. அதாவது அவரோட படங்கள் பல படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன். அது அவரோட டைலாக்கை ஒரு ரேலியில் வந்து யதார்த்தமாக வந்ததுனால என்னை தளபதி ஃபேன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை மறுபடியும் வந்து இன்னொரு ரேலியில் நான் பேசும்பொழுது நான் அஜித்தோடைய லைனும் பயன்படுத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் வந்து குறிப்பிட்ட நடிகருடைய விசிறி கிடையாது, ஒரு தமிழ் படத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகர்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் 2 பேருமே வந்து ரொம்ப திறமையுள்ள நடிகர்கள். ரொம்ப யங் டைம்ல நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ப்ரோக்ரஸையும் அவங்களுடைய வளர்ச்சியும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப திறமையான நடிகர்கள். 2 பேருமே வந்து கமல் ரஜினி மாதிரியும் அஜித்தும் விஜயும் ரொம்ப நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த நடிப்புனால தான் நீங்களும் குரு பார்வையில் ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி சைக்கிள் பாத்தீங்களா குரு பார்வையை? நான் பார்த்தேன். ஆமாம், அது வந்து பிடிச்ச ஒரு drama during my primary school. ஆக்சுவலி ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு ட்ராமா. ஆக்சுவலி உண்மையிலே எனக்கு அது ஒரு நல்ல அனுபவம். அதில் நடித்தது ஒரு 3 எபிசோடில் தான் நடித்தேன். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஏன்னா வந்து அந்த சமயத்தில் வந்து எனக்கு 18 வயசு, ஜேசியை முடிச்சுட்டு இராணுவத்துக்கு போகக்கூடிய தருவாய். அந்த 3 மாதத்துல எனக்கு வந்து தவணை கிடச்சிது. ஸோ காஸ்டிங் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். காஸ்ட் பண்ணாங்க. ஆஃப்கோர்ஸ் ஆரம்ப கட்டத்தில் வந்து கொஞ்சம் பல எபிசோடில் வரதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் வந்து தேசியக்கூடிய போகிறதுனால கேரக்டர் வந்து 3வது எபிசோடில் வந்து ஒரு குத்து வட்டு எப்படி முடிக்கணும்னா ஆனால் உண்மையில் ஒரு அழகான அனுபவம். பல முன்னணி நடிகர்களோட நடித்த அனுபவம். இன்னும் பல பேர் நடிச்சு கொண்டு இருக்காங்க குடும்ப நடிகர்கள். ரொம்ப அழகான ஒரு அனுபவம் தான் சொல்லுவேன். நைஸ். ஃபேவரட் தமிழ் சாங்? If you cannot pick one, maybe just name whatever comes in your head. ஃபேவரட் இருக்கு. இளையராஜாவுடைய இசையில் வந்து இளங்காத்து அந்த அது ஒரு அருமையான பாடல். ஏன்னா வந்து ஒன்று வந்து அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இயற்கையை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடல் அது. 2வது வந்து அந்த பிதா மகன் படத்தில் உள்ள பாடல் இல்லையா, அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாடலுடைய அம்சம் என்னதுன்னா, அதாவது ஒரு தனி மனிதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் சொல்லுவோம். விக்ரமுடைய கதாபாத்திரத்தை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடல். எனக்கு மிக பிடித்த பாடல். ஒன்று வந்து இளையராஜாவுடைய செகண்ட் வின்னு சொல்லலாம். அது வந்து அதோடைய அவர் 80s ரொம்ப பிரபலமான ஒரு 2004 வந்துச்சு. கண்டிப்பாக 2000 வந்தது. ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் செகண்ட் வின். இளையராஜா மறுபடியும் வந்து இன்னொரு சகாப்தத்தை தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது. அதே சமயத்தில் தமிழ் மொழியை ரொம்ப வர்ணிக்கக்கூடிய அந்த தமிழ் மொழி வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான வார்த்தைகள் அந்த பாடலுடைய வரிகளில். 3வது அருமையான படம் கூட பிதாமகன் இல்லையா. ஆனால் அந்த பாட்டோடைய
ஆழமான அர்த்தத்தை தான் எனக்கு கவர்ந்தது. பிதாமகன் very sad movie. Yes, it is very, very sad. Those who haven't watched, நான் spoil பண்ண போறேன். Sorry. படம் வந்து It's been 22 years. ஆச்சுல. So 22 வருஷத்துல நீங்க பார்க்கலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வேணா ஸ்கிப் பண்ணிருங்க. Surya died, yo. Yes, yes. So sad. Very, very moving. Yes. Even as a kid, I was like, Yes, it's very powerful movie. உண்மையிலே வந்து அந்த குழுவினருக்கு பாராட்ட சொல்லணும். அந்த ஒரு நம்ம தமிழ் படத்துக்கு அந்த ஒரு படத்தை கொண்டு வந்தது ஒரு உண்மையிலே ஒரு சாதனை. ஆனா அந்த படத்துல காமெடி was very good. Very good. அந்த வராதே உருட்டப்படி சரோஜா தேவி பயன்படுத்துற சோப்பு டப்பா நல்லா பார்த்துருக்கீங்க படத்தை. நிறைய தடவை அம்பேடா மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். yes சூர்யா வேண்டா I'm just a watch mechanic. ஆமா சார் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? மியூசிக் டைரக்டர் இளையராஜா. okay பாட்டு yes but music director இளையராஜா. இளையராஜா. அருமையான கேள்விடா. ஆனா அப்ப அவர் பழையராஜா ஆயிட்டார். இது அவரை ஒத்துக்கொள்ள மாட்டாரு. he will file lawsuit. அந்த அளவுக்கு கையில காசு இருக்காதுடா. அவர் சூ பண்ண அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் டிக்ளைர் bankruptcy. இப்பதான் சொன்னேன் நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் முயற்சி. அவரோட சூப்பரா நீ சூப்பரா போட்டோம். சார் உங்களோட அபிப்பிராயம் அவரோட பாட்டை இப்போ எடுத்து புது படங்களை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்கீங்களே. ஆமாம். வாட் இஸ் யோர் டேக்? ஐ திங்க் ரீமிக்ஸ் வந்து எல்லா மொழியிலையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபினாமினன் தான். ஏன்னா வந்து அது நோக்கத்தை நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்த்தா அது தப்பாக தான் நமக்கு தெரியும் இல்லையா? எதற்காக ரீமிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பாட்டு வந்து அந்த காலத்தில் பிரபலமான ஒரு பாட்டு, அதோட அம்சத்தை வந்து இப்போ இளையர்களுக்குன்னு வந்து போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் செஞ்சால் அது வந்து வரவேற்கக்கூடியது. ஆனால் வந்து சரி நான் வந்து ஒரு குறுகிய காலத்தில் வந்து பிரபலமான ஆகணும், எனக்குன்னு வந்து செய்கிறதுக்கு வந்து நேரம் கிடையாது, சரி பழைய பாட்டை எடுத்து ஒரு 2-3 விஷயத்தை வந்து மாற்றி போட்டு அடித்து நம்ம போட்டு விளம்பரத்துக்காக செய்யணும். அது அந்த நோக்கம் வந்து நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணலாம், அது ஒரு நல்ல நோக்கம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அதாவது இப்போ ஆர்டிஸ்ட் வந்து ரீமிக்ஸ் பண்ணுறது எதுக்காகனா அந்த பாட்டை அவங்களுக்கு வந்து கவர்ந்துருக்கலாம், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம். அந்த பாட்டை எடுத்து கருத்து மாறாமல் இசையை மட்டும் மாற்றி வந்து நம்ம இப்போ மக்களுக்கு போய் சேர்க்கணும். ஏன்னா நேரங்கள் மாறும் இல்லையா? நேரங்கள் மாறும்பொழுது மக்களுடைய கலாச்சாரமும் மாறும், அவங்களுக்கு கவரக்கூடிய இசை முறையும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தவிர்க்கக்கூடிய ஒன்று கிடையாது, இது மறுக்கக்கூடிய ஒன்று கிடையாது. இந்த ஒரு 70s பாருங்கள் ராக் அண்ட் ரோல், 80s பார்த்தீங்கன்னா பிளாட் மியூசிக், 90s பார்த்தீங்கன்னா ரிசர்ஜன்ஸ் ஆஃப் பாப் மியூசிக், 2000s பார்த்தீங்கன்னா லைட் ராக், ஆல்டர்னேட்டிவ் ராக், இப்படி மாறிக்கொண்டு தான் இருக்கும். அந்த அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு தப்பாக படலை. Then do you listen to like English music? Like what's your favorite like band artist? நான் வந்து யூஸ்வலாக வந்து ஐம் வெரி ப்ராட் இன் மை டேஸ்ட். யூஸ்வலாக வந்து ஐ லிசன் டு வெரி ப்ராட் ஜான்ரர். பள்ளிக்கூடத்தில் நான் வந்து ஒரு 80s பேபினால நான் 90s 2000s வந்து ஆல்டர்னேட்டிவ் மியூசிக், ஆல்டர்னேட்டிவ் ராக் அண்ட் R&B was very popular. So I grew up listening to Craig David, Three Doors Down, Red Hot Chili Peppers. Okay, good. All same. Yeah, so இதெல்லாம் வந்து வெரி ப்ராட். இப்போ நான் கேட்பேன். அப்போ இப்போ ஆர்டிஸ்டும் நிறைய பேர் இருக்காங்க. எட் ஷீரன் இருக்காங்க, ஜேசன் மிராஸ் இருக்காரு, வெரி rhythmic, soulful music. Right. And I also listen to instrumentals, right? So என்னுடைய இது வந்து நான் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது I'm one of the surgeons that likes to listen to music, right? என்னோட ஓடி பிளேலிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்து என்னுடைய இட்ஸ் லைக் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் மை லைஃப். 90s 2000s அண்ட் கரண்ட் மியூசிக் எல்லாமே வந்து கலந்துருக்கும். ஸோ சிலமே என்னோட ஓட்டியில் நர்சஸ் கேட்பாங்க, why is your playlist so crazy? You have old songs and you have the most recent songs. But உண்மையிலேயே வந்து பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இசை வந்து ஒரு குறிப்பிட்ட நினைவு வந்து எனக்கு அந்த பாட்டை கேட்டால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வரும். அது பள்ளிக்கூட சம்பவமாக இருக்கலாம், விளையாட்டு சம்பவமாக இருக்கலாம், அல்லது பொது வாழ்க்கையில் நம்ம நடந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம். ஸோ ஐ அட்டாச் மெமரிஸ் டு த மியூசிக் தட் ஐ லிசன் டு. ஸோ நாட் ஸோ மச் த மியூசிக் இட் செல்ஃப், பட் ஐ லுக் அட் மியூசிக் அஸ் அ வே ஆஃப் மை ஓன் டைரி. நீங்கள் மியூசிக் சொல்லுற லோக்கல் ஆர்டிஸ்ட்? எஸ், நான் வந்து சின்ன வயசில் வந்து ரஃபி சாரோடைய மியூசிக்கை ரொம்ப ரசித்து கேட்டிருக்கேன் 90s. ஹீஸ் அ லெஜண்ட், என்ன சொல்கிறது. கருப்பாயா இருக்கட்டும், அல்லது ஜும்பலாக்காவாக இருக்கட்டும், அல்லது
மந்திரம் வச்சாயா இருக்கட்டும் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். இப்போவுமே ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் அவர்கள் பாடல்களை கேட்டிருக்கேன். ஸோ என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு நட்சத்திரம் அவருடைய பாடல்கள் கேட்டிருக்கேன். அப்போ சமீப காலத்தில் நீங்கள் ஷபீர் வந்திருக்காரு. ரொம்ப உண்மையிலேயே அவரை பற்றி பேசலாம், ரொம்ப பேசலாம். சிங்கப்பூருக்கு நிறைய பெருமையை சேர்த்த ஒரு கலைஞர். ரீசெண்டாக வந்து வி ஹேவ் யங் ராஜா as well. அவரும் வந்து அவருடைய ஓன் ஜான்ரில், அதுவும் வந்து ரொம்ப பேர் வந்து போகாத ஒரு ஜான்ரு ரேப் மியூசிக், அது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெருமையாக இருக்குது அவருடைய இசைக்காக. ஸோ கண்டிப்பாக என்னோடய ஈடுபாடு இருக்குது, கேட்டிருக்கேன். சார் நீங்கள் வந்து வேஸ்டில் தான் ஆல் யோர் லைஃப் நீங்கள் வளர்ந்தீங்க? ஆமாம், 11 வயசில் வந்து நான் தமாஞ்சுரோங் வட்டாரத்தில் வந்து குடியேறினேன். அதுக்கு முன்னாடி குயின்ஸ்டவுனில் இருந்தேன். அது ஒரு அழகான ஒரு வட்டாரம், சென்டர் ஆஃப் சிங்கப்பூர். அங்கே தான் என்னோடய பள்ளிக்கூட தொடக்கப்பள்ளியில் படித்தேன். அதுக்கப்புறம் 6வது வகுப்பில் வந்து தமாஞ்சுரோங்க கூடிய தான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் BTO எஸ்டேட்ஸ் இன் தமாஞ்சுரோங். ரைட். ஸோ இப்போ இந்த வேஸ்டில் வளர்ந்ததுனால உங்களுக்கு வந்து வேஸ்டோட ப்ராப்ளம்ஸ் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லலாம். யாரும் சொன்ன வேஸ்டில் நிறைய ப்ராப்ளம் இல்லை, அவர் வந்து கொஞ்சம் கரெக்டாக சொன்னடா. இல்லை இல்லை பேசு இதெல்லாம் வாருண்ணா, சலோ நீ வருவேன் எனக்கு தெரியும். நல்லா கேளுங்க சார். வயசுல என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு. நானும் வயசுல இருந்தேன் தான். சொல்லு. வேஸ்ட்ல இருந்ததுனால எனக்கு இப்போ அங்க ஒரு அத வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு எல்லாரும் அவங்க எஸ்டேட் விட்டுட்டு எல்லாரும் வெஸ்ட்டுக்கு வந்துடுற அளவுக்கு நீங்க வெஸ்ட்ல வந்து குடியிருந்ததுனால இப்போ நான் அங்கே தான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன். ஒரு வகையில் வந்து அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா மக்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய காலம் வந்து நீங்கள் இந்த வட்டாரத்தில் இருந்திருக்கீங்க. எங்களுடைய வட்டார பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஒரு இணைப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக எனக்கு உதவுது. முதல்ல உறவுகளை பற்றி பேசணும் இல்லையா? ஸோ பீப்புள் ஆர் கம்ஃபர்டபுள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இவரும் வந்து நம்மள மாதிரி வந்து இந்த வட்டாரத்தில் வளர்ந்தவர் ஆசிரியர் காலத்துலேருந்து. ஸோ அந்த வகையில் வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல். அது வந்து உதவியாக இருந்திருக்கிறது. அதே சமயத்தில் வந்து நம்ம இந்த களத்தில் இறங்குறதுக்கு வந்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துவதற்காக அந்த ரீதியில் பல முயற்சிகளை வந்து நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். இப்போது உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை பற்றி பேசணும், உடல் நலத்தை பற்றி பேசணும். அந்த வகையில் வந்து மக்களுடைய அந்த ஹெல்த் லிட்ரஸி, அந்த தன்னம்பிக்கையும் அந்த தன்னறிவையும் வந்து வளர்ப்பதற்காக என்னுடைய சமூக மன்றத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. அது வந்து ஒரு ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர். எப்படின்னா ஒவ்வொரு நபரும், என்னுடைய வட்டாரத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஏதாவது வந்து அவங்க உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். எந்த நிறுவனத்தை அவங்க அணுகலாம், எந்த மருத்துவரை போய் அவங்க சந்திக்க வேண்டும், அல்லது உடற்பயிற்சி எந்த மாதிரியான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை வந்து ஒரு ஆலோசகர் இருப்பாங்க. இது வந்து ஒரு தனி மனித முயற்சி கிடையாது. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஹெல்த் ஈகோ சிஸ்டம். அதாவது ப்ரைவேட், பப்ளிக் அண்ட் பீப்புள் செக்டர், இந்த 3 அமைப்புகளில் இருந்தும் நிறுவனங்களை வந்து ஒன்று கூட வைத்து அந்த இடத்த வந்து பிரபலமாக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா வந்து இது வந்து நம்ம சிங்கப்பூர் நாடு வந்து ஒரு சிறிய நாடு. இதில் வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டருக்கு மட்டும்தான் சொந்தம், அந்த செக்டர் மட்டும்தான் உழைக்கணும் அப்படின்னு கிடையாது. பப்ளிக் செக்டர் வந்து முக்கியம். ஆமாம், ஏன்னா பொதுவாக வந்து பொதுமக்களை வந்து நிறைய பேர் அடையக்கூடியது பப்ளிக் செக்டர். ஆனால் ப்ரைவேட் செக்டரில் தான் நிறைய வந்து இனோவேஷன் ஏற்படுது. அதே சமயத்தில் வந்து என்டர்பிரினர்ஷிப் ஏற்படுது. அதுவும் நம்ம வந்து புறக்கணிக்கக்கூடாது. ப்ரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டர் 2 செக்டர்லேயும் நிறைய திறன்கள் இருக்காங்க, நிறைய வந்து அனுபவம் இருக்குது. இரண்டும் இணைஞ்சாங்கன்னா 1+1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2 சொல்லுவாங்க. 1+1 கேன் பி 3, 4 and 5. ஸோ இந்த மாதிரி வந்து 3 அமைப்புகளையும் நம்ம வந்து இணைத்து ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அந்த வகையில் வந்து கொஞ்சம் ஐம் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு. இது ஒரு என்னுடைய ஒன் ஆஃப் மை இனிஷியேட்டிவ்ஸ். இரண்டாவதாக வந்து இளையர்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்க கொடுக்கணுங்கிறது ஒரு நோக்கம். அது வகையில் வந்து மாதந்தோறும் வந்து நான் வந்து ஒரு கம்யூனிட்டி ரன் செய்வேன். அதாவது இளையர்கள் மட்டும் கிடையாது, எல்லா வகையும். ஆனால் குறிப்பாக வந்து இளையர்களுக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் அவங்களுடைய பிரச்சனைகளோ இல்லை பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவோம், அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தளத்தை வந்து ஏற்படுத்துவதற்காக வந்து பல முயற்சிகளை செய்யணும். ஒன்று வந்து மாதந்தோறும் வந்து
இட்ஸ் அ கம்யூனிட்டி ரன் இட்ஸ் அ ஃப்ரீ ஃபார் ஆல். இது வந்து நான் ஆர்கானிக்காக ஆரம்பிச்சது தான். தேர் இஸ் நோ ப்ரோக்ராம், தேர் இஸ் நோ ஸ்ட்ரக்சர் டு இட். சோஷியல் மீடியாவில் போய் இந்த நேரத்தில் இந்த இடத்துல 8 மணிக்கு கூடி ஓடுவோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுவேன். அந்த நாளைக்கு தான் எனக்கு தெரிய வரும் யார் வருவாங்க. சைடஸ் வந்து கலந்துக்கலாமா? ஒரு முதல் ரன் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பசிரிஸ்லேருந்து ஒரு ஆள் வந்தார். எனக்கு கொஞ்சம் திரிக்கெட் ஆகிட்டு அவ்வளோ தூரம் வந்து எம்ஆர்டி எடுத்து வா ஹட்கோவா ஜோக் பண்ணேன். நான் ஓடுனது வந்து 40 நிமிஷம் தான், நீங்கள் வீட்டுக்கு போகிறது 1.5 மணி நேரம். இல்லை அதான் யோசிச்சேன், வீட்டுக்கு போகிறது ட்ரெயினில் தூக்கிட்டு போவேன். கரெக்ட். ஸோ இது உண்மையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நாளுக்கு தான் எனக்கு தெரியும் யார் வர்றாங்க, எந்த வயதை சார்ந்தவங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை. ஆனால் உண்மையிலே வந்தவங்க வந்து உண்மையிலே வந்து they just came for the love of just getting to know other people. மூன்றாவது, நம்ம இளைஞர்களுக்கு வந்து அரசியலை பற்றியோ அல்லது அரசாங்கத்தை பற்றியோ அந்த புரிந்துணர்வை வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்காக வரக்கூடிய மாதங்களில் வந்து அகெயின் ஒரு ஃப்ரீ ஃபார் ஆல் காஃபி செஷன் மாதிரி இந்த கம்யூனிட்டி ரன் மாதிரி I just going to drop a social media note to say that I'll be at this place having coffee, anyone who's keen to join can just come and join me. Right? Just without an agenda. ஏன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் இஸ் இம்பார்ட்டன்ட் சில சமயங்களில், பட் சில சமயங்களில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆல்சோ இன்ஹிபிட்ஸ் இன்னோவேஷன். Right. When you have some boundaries, you will think along those boundaries. But we have no agenda. People can come and talk about anything. At the end of the day, of course, there may not be much that comes out of it. அப்படி கூட அமையலாம். But அந்த ஒரு நொடிக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தும் பொழுது that spark can lead to a change that can be very long lasting. அந்த மூலமாக கூட அந்த உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கூட மாறலாம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறலாம் இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நீங்கள் கூட வரலாம். நம்ம பேசுறதை கேட்கறதுக்கா யோசிச்சேன், சரி வராது. அதை நான் சொல்கிறேன், பரவாயில்ல. இல்லை அது சொல்லாமலே எனக்கு தெரியும் சரி வராது. But it's okay. ஏன்னா லைக் இந்த மாதிரி impromptu sessions agenda எல்லாம் மாதிரி it's easier to talk to. சொன்ன மாதிரி talk to people and get to know people more. ஒரு டாபிக்கை போட்டு அது பாக்ஸுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். அதான் எல்லாம் ஒரு ஃப்ரேமில் இருப்பாங்க. அந்த திங்கிங் கம் அவுட் சைட். The fundamental things that politics is a P word, but the basis of politics is people. We cannot run a country without the people. There's no politics without people. So அணுகுமுறை first reach out to the people. Right? Yeah. So do you think that நீங்கள் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைக் உங்களுக்கு பர்சனலாக இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு educate the youngsters about politics? If you have Absolutely. I think it's extremely important. ஏன்னா வந்து இப்போ இளைஞர்கள் தான் 5 வருடங்களில் வந்து அடுத்த எலெக்ஷனில் ஓட் பண்ண போகிறாங்க. மெச்சுவர் voter pool, அது ரொம்ப முக்கியம். அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது, if you're very apathetic about politics, then how are you going to make that decision? Again, I draw a parallel to the medical profession. ஒரு அறுவை சிகிச்சை பற்றி உங்களுக்கு தெரியாட்டி எப்படி அந்த கான்சென்ட் ஃபார்ம் நீங்கள் சைன் போடுவீங்க? ஆமாம், ரைட். அந்த சிகிச்சையோடைய அம்சங்கள் என்ன, அதுக்கு போனால் பக்க விளைவுகள் என்ன, அதுக்கு போனால் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படும், அதை தெரிந்த பிறகு தான் நீங்கள் வந்து ஒரு சிகிச்சைக்கு ஒத்துப்பீங்க இல்லையா? அப்போ எப்படி வந்து நீங்கள் அரசாங்கத்தை பற்றியோ அல்லது அரசியலை பற்றியோ தெரியாமல் வந்து உங்களால் வாக்களிக்க முடியும்? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவதாக நம்ம வந்து இந்த அரசு திட்டங்களை பற்றி பேசும்போது நம்ம டாக்கிங் about civic participation. நம்ம அரசாங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அடித்தளத்துக்கு போய் கருத்துக்களை வந்து கேட்குறாங்க. we want to make informed policy decisions as well. அதுக்காக தான் நம்ம வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. உங்கள்கிட்ட பேசி உங்களுடைய கருத்துக்களை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து வாதுவதற்கும் அதை பற்றி கேள்விகள் கேட்பதற்கும் அரசாங்கத்தின் இந்த பதிலை வந்து வரவழைப்பதற்கும் தான் நம்ம வந்து அது ஒரு பங்கா ஆற்றுறோம் இல்லையா? ஸோ முக்கியமாக நம்ம இளைஞர்கள் வந்து ஈடுபாடு செலுத்த வேண்டும். முக்கியமாக இந்திய இளைஞர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம ஒரு சிறிய சமுதாயம். நம்ம வந்து நம்ம கருத்துக்களை எத்தி வைத்தாட்டி எப்படி நம்ம இந்திய தலைவர்கள் வந்து நம்மளுடைய சமூகத்துக்கு வந்து பாடுபடுவார்கள்? பிகாஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, பிகாஸ் மை இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வளர்ந்ததில்ல அந்த பூல் ஆஃப் குரூப்பில் யாருமே வந்து பாலிடிக்ஸ் போடணும்னு பேசுனதில்லை. பாலிடிக்ஸ் போரை பற்றி பேச தேவையில்லை, ஆனால் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாம், we don't even talk of like I mean, I was one of those people, by the way. Yes. I mean, the people are referring to. Yeah, he was once like, politics பத்தி பேசாத, not interested. Yeah, I will meet him totally because I was interested. I was interested at that time, right? Paulil வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்காக தான் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்திய சமூகத்துக்கு வந்து ஒரு தனிக்குழு அமைச்சிருக்காங்க அரசாங்கம் இல்லையா? MOS தினேஷும் SMS முரளிப்பிள்ளையும் வந்து பல ஒர்க் குரூப்ஸ் அமைச்சு as many people பல இந்திய
குழுக்களோட பேசி கலந்துரையாடி அவங்களுடைய அபிப்பிராயத்தை கருத்துக்களையோ அபிப்பிராயத்தையோ தெரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த சட்ட திட்டங்களையோ அல்லது அரச திட்டங்களையோ வகுக்கும் பொழுது மக்களுடைய தேவைகள் என்ன அந்த ஒரு புரிந்துணர்வோடு தான் நம்ம வந்து செயல்படணும். Yeah, for me, like என் பெர்ஸ்பெக்டிவ்ல like that time நான் வந்து since I'm on both sides now. ஒரு தடவை not interested, now I'm very aware of things. At that time நான் அவங்ககிட்ட சொன்ன காரணம் என்னன்னா is because context I was still in school. Yes. என்ன முடிவுகள் எடுத்தாங்களோ என்ன இம்பேக்ட் பண்ணாது, ஏன்னா என் ஜாப் ஸ்கூலுக்கு போய் வேலை தேடணும் அப்புறம். ஸோ அட் தட் டைம் ஐ ஃபெல்ட் லைக் அவங்ககிட்ட சொன்னேன் இப்போ நான் தெரிஞ்சு என்ன பண்ணேன்னு. ஸோ that was my that was my world at that time because it was that small, இவ்வளோ தான். ஸோ பட் வளர்ந்த பிறகு then I realized okay என்னென்ன சின்ன மாற்றங்கள் நடந்தால் சின்ன பாலிசி அப்டேட்ஸ் எல்லாம் நடந்தால் there's always a trickle down effect. நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா அம்சங்களையும் வந்து அரசியலோட தாக்கம் அதிகமாக yeah அது வளர தான் I needed to mature up. And I feel like the things that made me mature ஒரு வேலைக்குள்ள போய் then understanding like என்னென்ன மாற்றங்கள் நடந்தாலும் especially உலக அளவில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தாலும் நமக்கும் ஒரு effect இருக்கும் and affects day to day life really. So அது வந்து like maybe நீங்க சொன்னீங்க like to like educate youngsters and all that, just அவங்களுக்கு make them understand the impact எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது all that. For me was after having a kid. Around that period was like, then I was like okay. After having kid that one different level. Yeah, because before I never really like I know what's happening but never really like. For me got married as I was approaching marriage then I ஒரு விழிப்புணர்வு இன்னும் தொடர்ந்து. But after having a kid is even more real. Yeah. For me when I was like oh okay there's so many things need to worry about. ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பள்ளிக்கூடங்களில் தான் வந்து அதிகமான வந்து நம்ம அந்த தாக்கத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா கல்வி என்பது வந்து ஒரு தனி நபருக்கு வந்து just not educate minds, it's actually to make you an active citizen. Yeah. That's the role of education. That's my firm belief. So you're participating in society. Yes, exactly. You know, because it is a very powerful tool. Education. So அதை உண்மையில நம்ம வந்து கையாளணும். So okay, so let's switch hats now. Yes. So I've heard about you and I know that you're very special. You know why? And these two are not. Oh. These two are Man United fans. Manchester United fans, yes. நீங்க ஒரு லிவர்பூல் ஃபேன், நானும் ஒரு லிவர்பூல் ஃபேன். Very good. 2-0 City is always red. City Manchester always red. ஒரு தடவை ஜெயிச்சா அதான் ஒரு ஆர்சனல் தான். ஆமா அதே ஜெயிச்சிரும். ஏன்டா இப்படி சொல்ற? இப்போ கான்ஃபிடன்ட் ஏன்னா நம்மளுக்கு மேனேஜர் இல்லடா. ஏன்னா நம்மளுக்கு மேனேஜர் இல்ல. நம்மளுக்கு எப்ப மேனேஜர் இல்ல மேனேஜர் மைக்கேல் கேரிகோ. Temporary manager. Whenever we got temporary manager, we doing well so far. Every team when they got temporary manager, yeah, they do well. After that, the mood very nice. ஆனஸ் லாட் எடுத்துக்கீங்களா? வேணாம். group chat la கேட்டிருந்தேன். So no, he was asking me, we should actually ask Dr. Amir Razak whether he's Anas slot in or out. என்ன சொல்றது? Okay, I mean அவர் நம்ம ஒரு டைட்டில் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, அதுக்கு உண்மையாக அவருக்கு வந்து மதிப்பு கொடுத்தாகணும். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் வந்து என்னுடைய பார்வைக்கு வந்து இது ஒரு தொலைநோக்கு பார்வையாக பார்க்கணும். ஃபார் மீ வந்து I don't believe in chopping and changing so fast. It's just been 2 seasons. இந்த சீசனில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கு, இன்ஜுரி பிரச்சனை இருந்திருக்கு, அப்போ பிளேயர்ஸ் பிளேயிங் அவுட் ஆஃப் பொசிஷன், ஃபர்ஸ்ட் சில பிளேயர்ஸ்க்கு வந்து ப்ரீ சீசனே இல்லாமல் இருக்கு. ப்ரீ சீசன் இன்ஜர்ட் அகெயின். ஸோ இது மாதிரி பல மாற்றங்கள் இருக்கும்போது இட்ஸ் வெரி ஹார்ட் டு மேக் அ ஜட்ஜ்மெண்ட் நவ். டு கிவ் ஹிம் கிரெடிட், அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. I think he needs another season, a proper pre-season to talk to the players, win them over, get them to train, and then we go again next season and we see how it goes. I am of the opinion that they sold too many players and brought in too many players within one window. Yes. Like I always was a fan of Ferguson எப்படி நடத்தினார்னா, like how ஒரு 2-3 பிளேயர் தான் மாத்துவார் இல்லையா? And also there's always that core leadership group that didn't change. Like there was Neville, there was Giggs and all that. So Ferdinand எல்லாரும் இருந்தாங்க constants to keep people in check. I felt that the mistake Liverpool made was selling Milner and Henderson. Because அவங்க தான் were the crux of the leadership. Van Dijk Alisson later on தான் வந்தாங்க, but they were the Miller left last season, is it? 2 seasons ago. So when Klopp left, he left also. Yes. But the whole spine, you're right lah. The whole spine of the team it was a complete shift, except for probably just Van Dijk. Like Klopp என்ன பண்ணாருன்னா, even if he brings new players, they only start playing January onwards.
அவங்க ஒரு substitute appearance பண்ணவங்க all first of the season. After that they assimilate properly. Then only they start properly. So this one I felt like from the start like everyone was in the first team and then the team couldn't adapt. I feel the reason why we won the title, I mean aside from Slott's tactics, was that the team didn't change from Klopp's last season to Arne Slott's first season. ஸோ ஜெயிச்சது வந்து கிளாப்போட டீம் தான். It was Klopp's team. It's true, but you can't discredit the manager. Yeah, He's because- managing the players. Yeah, because like Slot plays a lot. Like when Slot came in, I was talking to him. Was like நீ சொன்னேன். Slot's play style was a lot of short passing. He was talking to Slot. I wish I was talking to him. most சவுத்த மட்டும் தான் பேசுவான். அவனுக்கு அந்த அளவுக்கு I had the displeasure of talking to that team. Yeah, so the way they played was different, and I like the way he approached interviews. He just like didn't care. He just told straight up, this play was not good. This play was not bad. I preferred that because I felt like it was a bit ruthless. Because if you're not going to go Klopp style, then you just go ruthless lah. Yes. Then it was refreshing at ஆமாம், that இது point. நமக்கு புதிய பிரச்சனை கிடையாது. நான் வந்து லிவர்பூலை சப்போர்ட் பண்ணது 1990ல. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுன்னா அந்த வருஷத்துல இருந்து தான் லிவர்பூல் 30 வருஷமா வந்து ஒண்ணுமே ஜெயிக்காம. ஸோ அந்த ஒரு dubious glory I have. I was a fan that started supporting them when they stopped winning. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் 30 வருஷம் கழிச்சு அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் வின் பண்ணும்போது it was a COVID year, பட் நான் வந்து அந்த சமயத்தில் வந்து என்னுடைய ஃபர்தர் ட்ரைனிங்காக நான் வந்து யூகேல இருந்தேன். இந்த சீசன்ல எனக்கு வந்து ஒரு 10-12 மேட்ச் பார்க்கக்கூடிய அந்த ஒரு nice ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஸோ அது ஒரு உண்மையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம். Very nice. So yeah, so okay, இவன் ஒரு கேள்வி கேட்டான், ஜெரார்ட் ஆலோன்சோன்னு. Oh, I would say Gerrard, yes. I told you. அதெல்லாம் ஒரு கேள்வி. எனக்கு வந்து I always You are the neutral. No, I felt this as a Man United supporter. Alonso வந்து ரொம்ப underappreciated. No, okay. Let me qualify that choice. Alonso is a beautiful player. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப intelligent he's very intelligent, very technically gifted. You know, he can see things. Why I say Gerrard is that, you know, he was given an opportunity to move to Chelsea. If you read his autobiography, he will talk about it. 2004 or 5. Yes, he was given lots of money. In fact, if you read into it, if he was any other player, I think would have left. And everything was against him. The money was much better in Chelsea. Jose Mourinho was a very attractive manager to play for at the time, and he had some interpersonal disputes at the time with the manager Rafa. Rafa Benitez wasn't really the type of manager that Klopp was. He's a brilliant tactician, but he didn't really have that intimate relationship with players. So I thought Gerrard would have left, but he actually stayed because for the love of the club. They burned his jersey already. Exactly. So அது செஞ்சாலும் வந்து அவர் வந்து his love for the club kept him there. So I think for that I really appreciated him, and it is kind of bittersweet. He didn't really win a title with Liverpool. He left one season before they won the title. No, the season he nearly win, he slipped and fall. Yes, that was really very cruel, but I think having studied his entire career and the choices that he made, I really have to give it to him. Yeah, he almost like he was tried. Real Madrid tried to sign him. Inter tried to Actually, sign Man him. United tried to sign him. I know Ferguson. I was a bit bitter, you know, in his autobiography. Yeah, Ferguson. so now when he plays like Trent Leaf and all that, right? Like to me, it makes Gerrard even more special. And I know நிறைய பேர் சொல்றாங்க that he never win a league and all that, right? But if you take Gerrard out of the team, they wouldn't have won anything. Especially in the early Rafa days. Istanbul was special lah. Istanbul was special. No, if you see his performance on that day, right? He played right back, center mid, second striker, everything, and he ran for the full 120 minutes. Yeah, of course. And how many last minute goals? I can't even begin to. Yeah. Not just the goals. One of the best midfield striker combinations was Gerrard Torres. And Torres. Oh yeah. Next question: Torres or Suarez? Oh, this is a tough one. I would say என்னோட காலகட்டத்தில் I would say Torres because I really enjoyed the partnership between Gerrard and Torres, but Suarez was another level in terms I would of say his Suarez was clinical. one of the top ever strikers I've ever seen in my life. So Torres was nicer to watch. Yeah. Suarez is like a ridiculous, like a. he had a bite about him, literally and figuratively. Even So that Barca, I he was didn't really like enjoy that crazy. much. Although one would argue that அந்த குணாஸ் அந்த குணங்கள் தான் வந்து அவர் வந்து And the level கொண்டு வந்தது. But I think there are some characters that were polarized lah. It's just like Eric Cantona for Man U. Right? That he had a kick about him. காலரை தூக்கி ஏத்தோம்ல. My favorite striker lah. Yeah, so who is your favorite ever Liverpool manager from the time you started supporting? My favorite manager, I would say for me it has to be Klopp. ஏன்னா வந்து நான் சப்போர்ட் பண்ணது 1990s to this one. So if you look at impact
in the shortest amount of time is Klopp. I think he's a brilliant manager. Even though he's not the longest serving manager, if you look at the history of Liverpool, but அந்த குறுகிய காலத்தில் வந்து அவர் சாதித்தது உண்மையிலே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். 30 வருஷத்துக்கு பிறகு முதல் டைட்டில் வின் பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது. So நானா like for me ஒரு மேன் யுனைடெட் ஃபேனாக இருக்கிறது when I see Klopp's டீம்லாம் பார்க்கும்போது I feel actually quite happy for Klopp and his team because there's a lot of heart in that team. Yes. You can see the emotion that when Klopp celebrates, அப்போ punches. ஏன்டா நீ லிவர்பூல் ஸ்டேடியத்துக்கு வரல? No, but that is a credit to ஒரு Klopp. பொறவடா ஒரு மென்யூ ஃபேன் எனக்கு வச்சு இந்த மாதிரி சொல்கிறதுனா அதுவே ஒரு பெரிய சாதனை இல்லையா? அதுவும் உண்மையில சொல்லணும். நான் அது அங்கேருந்து நான் பார்த்துருக்கேன். The players when they play in the field, they never give up till the last moment. I don't know how many times I witnessed out of the games I've watched live. There are some fans who leave the stadium and they'll come running back because they would have heard the cheer in the 91st minute or 92nd minute. Okay. They would regret that they had left the stadium, right? And after that, Klopp admonished them. Or you know, one match Klopp actually had the audacity to scold the fans. Yeah. I say, if you are a doubter, you don't need to support us. And serious? He did then, he said, he did. And since then, nobody leaves the seat even if we are losing. Yeah. You know, and that says a lot about that man. ரொனால்டோ மெஸ்ஸி அதான் Ronaldo or Messi? Okay, even though I'm a Liverpool fan, I have to say Ronaldo because I really value the discipline that he has embodied in his life. Football மட்டும் கிடையாது, but even outside of football, his diet, his routine, அதை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். So I think because of that, it's a value that I hold dear to me, discipline and consistency. Even from young times when he had to sweep the road just to make a living and then. I mean, Messi is a great footballer. He also has his ups and downs. But when we choose, we have something that attracts us. So அந்த அம்சம் வந்து his discipline, அவருடைய விடாமுயற்சி, ஒன்றுபட்ட ஒரு நோக்கு. Sir, thank you very much for having you here today. உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். முட்டியை பற்றியும் பொலிட்டிக்கல் இஷ்யூ பற்றியும் ஃபுட்பாலை பற்றியும் பிரியாணி பற்றி அது வந்து எனக்கு பிரியாணி பிடிக்காது. ஸோ நெய்சோறு ஐம் சாரி நெய்சோறு பர்சன் அதான் பார்க்குறது அந்த முருகும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். உங்கள்கிட்ட என்ன ஒரு 2 hours பேசியிருப்போமா? கிட்டத்தட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ரொம்ப உங்கள் சந்தோஷம். தமிழ் எங்களை விட நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. No, but honestly உங்களோட தமிழை கேட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தமிழா கூச்சமாக இருக்கு. என்ன இப்படிதான் அம்மா பேசுறேன். என்கிட்ட கேட்பாங்க, ஏன்டா நான் உன்னை வளர்த்துருக்கேன், நான் உனக்கு மோட்டிவேஷன் இல்லையா? யுவர் ஆல்சோ மோட்டிவேஷன் பட் ஐ காட் 2 மோட்டிவேஷன். எப்படி தப்பிச்சா அது ஆங்கிலத்தில் சொல்ல பாரு. Okay, sir, thank you so much. Thank you very much. Take care. All the best for your podcast. Thank you. No problem. Thank you.